இவ்வளோ ஒரு ஒரு எல்கேஜி பண்ணுறதுக்கு 1.5 lakh இந்தியன் ருபீஸில் யூனோ அஸ் தே கோ in the ladder, it goes up to 2.5, 3 easily. வெல்த்தியான பேரண்ட் மட்டும்தான் இந்த ஃபீயை வந்து அஃபோர்டே பண்ண முடியும். வாட் கோஸ் டு த ரெஸ்ட்? ரொம்ப வந்து எஜுகேட்டட் பேரண்ட்ஸ் தான் இந்த ப்ரெஷர் கொடுக்கறதே. அட் த எண்ட் ஆஃப் த டே எல்லாமே ஒரு சந்தோஷத்துக்கு தானே அதோட எண்ட் ரிசல்ட் இருக்கணும். பட் நான் இங்கே என்னோடய ஹாப்பினஸ்ஸை நான் ஸ்டேக்கில் வச்சுட்டு நான் வந்து மார்க்கை ஃபோக்கஸ் பண்ணி நான் வந்து சின்ன வயசுலேயே நான் ப்ரெஷர் ஆகிக்கிறேன். நான் மார்க்கு ஒன்றை வச்சு மட்டும்தான் என் கரியரில் நான் ஷைன் ஆக முடியும் அப்படிங்கிறது இந்த தாட் வந்து என்றைக்கு பிரேக் டவுன் ஆகுதோ நிறைய எக்ஸ்பர்ட்ஸை நம்மளால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன். நிறைய இன்ஸ்டியூஷனில் வந்து அவங்க குழந்தைங்கள வச்சு அட்வர்டைஸ்மெண்ட் அந்த போர்ட்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. என் குழந்தை வந்து நீட்டில் இவ்வளோ ஸ்கோர் பண்ணாங்க, ஜேஇயில் இவ்வளோ பண்ணாங்க, ஸ்கூல் டாப்பர் இவ்வளோ டோட்டல் மார்க்ஸுக்கு இவ்வளோ எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ யோசிச்சு பாருங்கள். ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி வரக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது என் குழந்தைய நான் ஸ்கூலில் சேர்க்குறது. Okay, I'll ask you one question, Nisar. What do you feel of the child getting punishment? வெல்கம் டு Rabbit Tortoise பாட்காஸ்ட் சேனல். இன்றைக்கி நம்ம பேச போகிற இந்த பாட்காஸ்ட்டில் we are going to meet a correspondent of a school in Coimbatore. நிறைய இந்த எஜுகேஷன் சிஸ்டமில் வந்து பேரண்ட்ஸ்க்கும் சரி குழந்தைங்களுக்கும் சரி ஈவன் வித் எஜுகேட்டர்ஸ் there could be lot of Q&As running on your mind. ஸோ ஃபஸ்ட் எப்படி இருக்குது, இப்போ குழந்தைங்களோட மனநிலை எப்படி இருக்குது, பேரண்ட் எப்படி வந்து ஒரு தாட் ப்ராசஸ் போட்டு ஒரு குழந்தைங்களை க்ரூம் பண்ணுறாங்க, ப்ளஸ் எஜுகேஷன் சிஸ்டமில் இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்து இன்ஸ்டியூஷன் என்ன பெர்ஃபார்ம் பண்ணலாம் இப்படிங்கிற மாதிரி டாபிக்ஸில் வந்து we are going to have a conversation. And this is Nisar Ahamed, CEO and founder of Rabbit Tortoise, and thank you so much for following your channel. And today I welcome Ms.Jasina. Thank you so much, ma'am. Thank you for joining today. Thank you, Nisar. Thank you for inviting me. My pleasure talking to you today. So, உங்களை பற்றி ஒரு குட்டி brief வந்து நீங்கள் கொடுக்கலாம். I'm running an ICSE school. It's located in Karnampete. It's a very rural area, and the school name is Kalpavriksha Vidyalaya. We established the school in 2016 as a metric board. Then, when time passed by, I thought, why not an ICSE for these rural children? All right. So that is the short story of my school. How happy you are running the school? I'm really happy and blessed. Because it's almost 10 years and we are upgrading to 10th grade. We all have happy parents along with us traveling so long. So I'm running a happy school actually. Very good. And before we start the conversation, நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சரி பேரண்ட்ஸுக்கும் சரி இந்த போர்ட்ஸ் என்னென்ன இருக்குது நம்மளோட கரிக்குலமில் அப்படிங்கிறதே அவங்களுக்கு டவுட்ஸ் இருக்கும். பிகாஸ் தெர் ஆர் லாட் ஆஃப் போர்ட்ஸ் இன் அவர் சிஸ்டம். ஸோ இப்போ ஸ்டேட் போர்டில் ஆரம்பிச்சு தேர் ஆர் இன்டர்நேஷ்னல் போர்ட்ஸ் அஸ் வெல். ஸோ இதோட கிளாஸிஃபிகேஷன் எப்படி இருக்குது, ஒவ்வொரு போர்ட்லேயும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, என்ன பேரண்ட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? See, we have state board, then we have CBSE, then we have an ICSE, then we have IB, Cambridge, IGCSE, then again 2-3 boards are there, but these are all the famous boards that the parents are well known. Matriculation unna idilla? That is what the state board is. State board matriculation is being changed as state board, and the state board means which is run by the state government, whichever state. So they will have a syllabus that should be, because in the northern part they will have something extra to learn about their history and everything, but in Tamil Nadu we have another thing. So what we want to learn in our state, that will be put up in the state board. And when we come to the CBSE, it's a central board which is whole world follows that system. That is also belongs to ICSE. That is also run by the central part. Then come the IGCSE. It's an international curriculum, and they have another set of almost, the education is almost the same, but the content may vary. Only a few content may vary, and
the parents, those who are interested to go for this competitive exams and everything, especially they choose for this CBSE board. And now ICSE is flourishing, slow and steadily it is flourishing. ஸோ நீங்கள் சொல்லும்போது மெட்ரிக் ஸ்கூலில் நான் ரன் பண்ணிகிட்டு இருந்தேன், இப்போது ஐ ஹவ் சேஞ்ச்ட் இட் டு ஐசிஎஸ்சி ஸ்கூல். ஸோ எதனால் இந்த சேஞ்ச் வந்து கொண்டு வந்தீங்க? ஸ்டேட் போர்டு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபர் பண்ணினேன். தென் பிகாஸ் மை சன் ஸ்டடிட் இன் அன் ஐசிஎஸ்சி போர்டு. அப்போது எனக்கு அதில் இருக்கிற கண்டென்ட்டும் அதில் இருக்கிற மெசேஜஸ் எல்லாம் பார்க்கும்போது இட் வாஸ் இன்ட்ரெஸ்டிங். வென் கம்பேர்ட் டு ஸ்டேட் போர்ட் பார்க்கும்போது கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அது கொஞ்சம் இன்னோவேஷனாக இருந்தது, ஆக்டிவிட்டி பேஸ்ட் லேர்னிங்காக இருந்தது. ஸோ ஐ தாட், why can't an ICSE board, why can't I start an ICSE board? Then I started to work out. Then we can give an affordable ICSE board to these parents தான் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் எனக்கு வந்துருச்சு. ஸோ ஐ ஸ்டார்டட் அப் அண்ட் த பேரண்ட்ஸ் ஆல்சோ டோன்ட் பிலீவ், என்ன இந்த அளவுக்கு தான் ஃபீஸ் இருக்கா, ஓகே என்ன இது உண்மையிலேயே ஒரு ஐசிஎஸ்சி போர்டு தானா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இப்போ இருக்கிற பேரண்ட்ஸ்க்கும் இருக்குது. பிகாஸ் we are charging only the metric board fees. ஆக்சுவலி நம்ம எல்லா பக்கமும் 1.5 lakhs எல்லாம் ஈஸிலி they charge, but I charge a minimum fees where even the middle class and the lower middle class people can afford this ICSE curriculum. ஸோ இப்போ நீங்கள் பண்ணுற மாதிரி எல்லா இன்ஸ்டிடியூஷன் நினச்சா பண்ணலாம் ஆக்சுவலாக. Definitely they can. They can. அஃபோர்டபுள் ஃபீஸ் கொண்டு வர முடியும். Definitely they can. இவ்வளோ ஒரு எல்கேஜி பண்ணுறதுக்கு 1.5 lakh இந்தியன் ருபீஸில் as they go in the ladder, it goes up to 2.5, 3 easily. ஸோ கண்டிப்பாக ஒரு வெல்த்தியான பேரண்ட் மட்டும்தான் இந்த ஃபீயை வந்து அஃபோர்டே பண்ண முடியும். வாட் கோஸ் டு தி ரெஸ்ட்? தட்ஸ் வாட் கோஸ், as you said, why not? இப்போ இந்த மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு வந்து ஐசிஎஸ்சி போர்டே அவங்களால அதை என்ஜாய் பண்ண முடியாதா அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் தான் இப்போ பேரண்ட்ஸ் கிட்ட வந்துட்டுருக்கு. ஆனால் நிறைய ஐசிஎஸ்சி ஸ்கூல்ஸ் வந்து தெரிஞ்சதுன்னா, இல்லை மேம் வந்து ஐசிஎஸ்சி போர்ட் ரன் பண்ணலை, ஷீ இஸ் டூயிங் சம்திங் எல்ஸ் அப்படிங்கிறது தான் நினைப்பாங்க. பட் ஆக்சுவலி இட்ஸ் அ பர்ஃபெக்ட் ஐசிஎஸ்சி போர்ட் வேர் ஈவன் த லேபர் பீப்புள் ஹூ இஸ் கோயிங் ஃபார் ஒர்க் கேன் கம் அண்ட் தேர் சைல்ட் கேன் கம் அண்ட் ஸ்டடி இன் ஆர் ஸ்கூல். நீங்கள் கொடுக்கணும்னு நினைக்கிற இந்த விஷனை வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் பேரண்ட்ஸ் வந்து மேட்ச் பண்ணிக்கிறாங்களா? பிகாஸ் யூ செட் திஸ் ஸ்கூல் இஸ் இன் அ ரூரல் ஏரியா. ஸோ இந்த ஐசிஎஸ்சி சிலபஸ் இன்டர்நேஷ்னல் கரிக்குலம் சொல்லும் போது நீங்கள் சொல்கிற அந்த தாட் ப்ராசஸ்க்கு அந்த பேரண்ட் வந்து அலைண்டாக இருக்காங்களா? They are really not aware. My rural parents, they are not really aware because 90% the parents are uneducated. Because avanga state board metric then CBSE ICSE அப்படிங்கிறது அந்த கிளாசிஃபிகேஷன் தெரியாது. So I'm really happy for that. என் குழந்தை ஸ்கூலுக்கு போனா அவ்வளோதான். They are not forcing the child இந்த போர்டு இவ்வளோதான் மார்க் வருதா அப்படிங்கிற விஷயமும் அவங்களுக்கு தெரியல. They want their child to come to school happily and go back. அவ்வளோதான். So now steadily அவங்களுக்கு வந்து ஐசிஎஸ்சியில் இவ்வளோ விஷயங்கள் இருக்கா அப்படிங்கிறது they are coming to know, and even they are telling the other parents also. More than the other schools, you can come in to this school and have a happy child. Very good. இப்போ இந்த பாட்காஸ்ட்டில் வந்து நான் இந்த பாட்காஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் ஆகும்போது ஒரு 3 முக்கியமான டாபிக் வந்து என்னோடய மைண்டில் இருந்தது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இந்த எஜுகேஷன் சிஸ்டம் ஒரு 20-30 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ நம்ம வந்து ஜென் ஆல்ஃபா எரால இருக்கோம். ஸோ இந்த ஒரு 30 இயர்ஸோட அந்த எஜுகேஷன் பாத்வே நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிற ஒரு தாட் வந்து எனக்கு வந்தது. செகண்ட் வந்து, இப்போ ஒரு கரஸ்பாண்டன்ட் கிட்ட நம்ம பேசணும் அப்படின்னு நினச்சாலே வந்து பார்க்குறவங்க கிட்ட நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். ஒரு ஸ்கூல் வந்து கரெக்டான பொசிஷனில் ரன் ஆகுதா, டீச்சர்ஸ் வந்து கரெக்டான குவாலிஃபிகேஷனோட அங்கே இருந்து பசங்களுக்கு கைட் பண்ணுறாங்களா இப்படின்னு சொல்லிட்டு
இந்த ஹோல் பாட்காஸ்ட் வந்து யாரையும் கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்காக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிடையாது, இன்னும் பெட்டராக வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக தான். ஏன்னா டீச்சர்ஸ் வந்து எவ்வளோ எஃபோர்ட் போடுறாங்க ஒரு குழந்தைங்களுக்காக, இல்லை ஒரு பேரண்ட் எவ்வளோ எஃபோர்ட் போடுறாங்க, இன்னும் என்ன பெட்டர் பொசிஷனிங் பண்ணணும். ஸோ அதோட க்ரக்ஸை தான் இன்றைக்கி ஆக்சுவலாக நம்ம இந்த பாட்காஸ்ட்டில் வந்து பேச போகிறோம். ஸோ கேன் வி கெட் ஸ்டார்டட்? ஷூர். ஆல்ரைட். இப்போது இந்த ஸ்டூடெண்ட்டோட ரியாலிட்டி பற்றி நம்ம பேசுவோம். நிறைய பசங்க வந்து மார்க் எடுக்கணும், 10th முடிச்சுட்டு 12th முடிச்சுட்டு நல்ல மார்க் எடுத்தால் தான் கெரியரில் வந்து நல்ல லைஃப் பொசிஷனிங் கிடைக்கணும்னு நினைக்கிறாங்க. பட் இது வந்து ஒரு ப்ரெஷர் அவங்களோடைய ட்ராவல் ஆகுது. ஸோ ஹவு டு யூ see this? Actually, it is a pressure with the child actually. We cannot even change this mindset of the parents. Those who are well educated is only, I feel, ரொம்ப வந்து educated parents தான் இந்த ப்ரெஷர் கொடுக்கறதே. பிகாஸ் அவங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த மார்க்ஸ் அவங்க லைஃப்பில் எவ்வளோ யூஸ் ஆகிருக்கு, எவ்வளோ யூஸ் இல்லாமல் ஆகிருக்குங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரியும். இருந்தாலும் ஐ டோன்ட் நோ வை தே ஆர் நாட் கம்மிங் அவுட் ஆஃப் தேட். ஆனால் இந்த ப்ரெஷர் இந்த வெல் எஜுகேட்டட் பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து தான் வருது. ஃபார் எக்ஸாம்பிள், இவ்வளோ 95% நீ எடுத்தீங்கன்னா சயின்ஸ் குரூப் எடுத்தால் நீ வந்து டாக்டர் ஆகலாம் அப்படிங்கிறது. ஆனால் அந்த குழந்தைக்கு என்ன கேப்பபிள் இருக்குங்கிற விஷயமே வந்து பேரண்ட்ஸ் வந்து திங்க் பண்ணவே மாட்டேங்கிறாங்க. அந்த ஒரு ப்ரெஷர் எங்கே போகுதுன்னா, ஃபர்ஸ்ட் தட் ப்ரெஷர் கோஸ் டு த டீச்சர். இப்போ அந்த டீச்சர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ப்ரெஷர் இஸ் வித் த ஸ்டூடெண்ட். இப்போ பேரண்ட்டும் ஸ்டூடெண்ட் மேலே ப்ரெஷர் கொடுக்குறாங்க, டீச்சரும் ப்ரெஷர் கொடுக்கும்போது and what is the level of the child அப்படிங்கிற விஷயமே வந்து ரெண்டு பேருக்குமே தெரியல. ஒரு ப்ரெஷரோட ட்ராவல் ஆகிற குழந்தை வந்து ஹாப்பினஸ்ன்ற ஒரு ஃபேக்டரே அந்த குழந்தைய விட்டு போயிருமே சின்ன வயசுலேயே. the purpose of me scoring a mark, the purpose of me getting a certificate, at the end of the day எல்லாமே ஒரு சந்தோஷத்துக்கு தானே அதோட எண்ட் ரிசல்ட் இருக்கணும். பட் நான் இங்கே என்னோடய ஹாப்பினஸ்ஸை நான் ஸ்டேக்கில் வச்சுட்டு நான் வந்து மார்க்கை ஃபோக்கஸ் பண்ணி நான் வந்து சின்ன வயசுலேயே நான் ப்ரெஷர் ஆகிக்கிறேன். நான் ஆக்சுவலி இப்போது ஒரு குழந்தை ஒரு 3.5 years ஸ்கூலுக்குள்ளே வருது. வாட் ஐ சே டு த பேரண்ட்ஸ் இஸ், அழாமல் ஸ்கூலுக்கு வராங்களா அந்த ஒரு ஹாப்பினஸ் மட்டும் நீங்கள் பாருங்கள். அதுக்கு மேலே நீங்கள் எதுவும் எதிர்பார்க்க வேண்டாம். அழாமல் ஸ்கூலுக்கு வராங்கன்னா தே ஆர் வெரி கம்ஃபர்டபுள் இன்சைட் த ஸ்கூல். எக்ஸாக்ட்லி. அடுத்தது, ஏன் ஹோம்ஒர்க் கொடுக்கல, ஏன் 2 times தான் கொடுத்தீங்க, அப்போ அவங்களோட ஃபிங்கர் லெவல் அவ்வளோதான் இருக்குது அப்படிங்கிற விஷயமும் பேரண்ட்ஸ் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ அதுலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது அவங்களுக்கு ப்ரெஷர். 1 page 2 pages எல்லாம் அந்த ஸ்கூலில் அவ்வளோ எழுதி வைக்கிறாங்க. ஸோ ஹோம்ஒர்க்கே கொடுக்கலையா, ஸ்கூலே சரியில்லை, ஸ்கூல் வந்து ஒன்றுமே சொல்லி கொடுக்கறதில்ல அப்போ ஆக்டிவிட்டி பேஸ்டு லேர்னிங் அப்படிங்கிற விஷயமும் பேரண்ட்ஸ்க்கு வந்து அது only few parents are understanding it. அப்போ kindergarten activity based learning, then why can't that activity based learning come for grade 1? grade 1 ல ஸ்டார்ட் பண்ணலாமே, they can have it. That the parents will not accept. They have to write pages and pages. அதுதான் வந்து சூப்பரான விஷயம் அங்கே நடந்துட்டுருக்குங்கிற இதுதான் அவங்களுக்கு புரியுது. And under pressure we are facing it. Because I don't want the child to write pages and pages. And also smart board இருக்கா அப்படிங்கிற விஷயமும் பேரண்ட்ஸ் பார்க்குறாங்க. வீட்லேயே ஃபுல்லாக ஸ்க்ரீன் டைம். இப்போ ஸ்கூலுக்கு வந்தாலும் they want that screen. மொபைல் பற்றி பேசுவோம் அடுத்தடுத்த இதில். ஸ்கூலுக்குள்ளே வந்தாலும் they want that screen to be open. அது நம்ம அதுலேருந்து வெளியே கொண்டு வரணும்னு பார்ப்போம். But actually we are facing, as you say, all these issues we are facing with the students. அப்புறம் இன்றைக்கி இருக்க பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இல்லை எனக்கு தெரிஞ்சு இது காலங்காலமாக இருக்கிறது தான் இந்த ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர். நான் வந்து மார்க்கு என்னோட பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்டு இல்லை என்னோடய பியர் விட நான் வந்து கம்மியாக எடுத்துட்டேன், இல்லை நான் ஃபெயிலே ஆகிட்டேன். ஐ திங்க் இந்த ஃபியர் ஆஃப் ஃபெயிலியரும் ஐ திங்க் ஒரு ப்ரெஷர் போடுதுன்னு நினைக்கிறேன் பசங்களுக்கு. உங்கள் தாட் ப்ராசஸ்? ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர் பசங்களுக்கு வந்து அந்த ஒரு விஷயமே இல்லை.
அது வந்து அந்த ஃபெயிலியரோட விஷயம் கொடுக்கறதே பேரண்ட்ஸ் தான். அதுக்கப்புறம் பேரண்ட்ஸ் அப்புறம் அந்த ப்ரெஷர் இஸ் கோயிங் டு த டீச்சர். இப்போ சரி 2 மார்க் கம்மியாக வாங்கினா என்ன அப்படிங்கிற, பரவாயில்ல அப்படிங்கிற தட்டி கொடுக்குற அந்த மனப்பான்மையும் பேரண்ட்ஸ்க்கும் இல்லை. ஸோ தோஸ் ஹூ ஆர் வெரி பிரைட், அவங்க வந்து சூப்பர் டூப்பர் குழந்தை அப்படிங்கிறது தான் நினச்சிட்ருக்காங்க பேரண்ட்ஸே. இப்போ ஒரு மார்க்கு கம்மியானாலும் என் குழந்தை ஏன் 1 மார்க்கு கம்மியாச்சு அப்படிங்கிறது அந்த ப்ரெஷரே அப்போவே ஆரம்பிச்சிருச்சு குழந்தை மேலே. வீட்டுக்கு போனால் he or she is not happy. the same thing அதோட ப்ரெஷரோடையே ஸ்கூலுக்கும் வர்றாங்க. இப்போ மார்க் நெக்ஸ்ட் டைம் வாங்கலாம் அப்படிங்கிறது, கிளாஸில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணலாம் வாங்கலான்னு சொன்னால் இந்த ப்ரெஷரே அவங்களுக்கு வெளியே வர்றதுக்கு 1 to 2 months ஆயிரும். அதுக்குள்ளே சிலபஸே முடிஞ்சு போயிடும். மறுபடியும் எகெயின் அதே ப்ரெஷரோட அந்த குழந்தை ட்ராவல் பண்ணிகிட்ருக்கு. ஸோ வாட் ஐ கேன் சே இஸ், இஃப் த பேரண்ட்ஸ் ஜஸ்ட் லீவ் த சைல்டு, உனக்கு என்ன மார்க் உன்னால் வாங்க முடியுமோ அது மட்டும் நீ வாங்கு, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தட்டி கொடுத்தாலே த சைல்டு வில் கோ டு த நெக்ஸ்ட் லெவல். இப்போ அவங்க ப்ரெஷர் பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து வர்றதுனால டீச்சர்ஸுக்கும் அந்த ப்ரெஷர் வருது, அப்புறம் மேனேஜ்மெண்ட்டுக்கும் அந்த ப்ரெஷர். மேனேஜ்மெண்ட் கிட்ட தான் வந்து சொல்லுவாங்க பேரண்ட்ஸ், ஸ்கூல் வந்து அந்த என்னோட குழந்தை வந்து மார்க்கு கம்மியாக இருக்குது, அதனால் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்குங்க, டீச்சர் சொல்லி கொடுக்கறது சரியில்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு. ஆனால் தே வில் நெவர் திங்க் தட் ஏதோ ஒரு கொஞ்சம் அவங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டிங் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாங்கிற விஷயம் த பேரண்ட்ஸ் ஆர் நாட் ஏபிள் டு டேக் தட் அட் ஆல். அப்போ அந்த ப்ரெஷர் மேனேஜ்மெண்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, டீச்சர்ஸ்க்கு ப்ரெஷர் கொடுப்பாங்க, அந்த குழந்தைக்கு ஒரு எக்ஸ்ட்ரா கேர் கொடுங்க அப்படிங்கிறது சொல்லும்போது, இப்போ என் குழந்தை வந்து எக்ஸ்ட்ரா கேர் கொடுத்தால்தான் என் குழந்தை படிக்க முடியுமா, மார்க் வாங்க முடியுமா அப்படிங்கிறது மறுபடியும் இட் கோஸ் டு த எக்ஸாக்ட்லி சைல்டு. ஸோ இல்லை நானும் இப்போது 10 வருஷமாக நான் என்னோட ஆர்கனைசேஷன் ரன் பண்ணிகிட்ருக்கேன், ராபிட் டார்டாய்ஸ். இன்னும் it is an organization for skill and training development for kids, especially for school and college students. இப்போ எங்களோட ஹைரிங் எல்லாம் போகுது, நான் என்னோட டீமில் ஒரு ட்ரெயினரை நான் வந்து செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, நெவர் வி ஹாவ் சீன் தி மார்க் ஷீட்ஸ். அவங்க பேச்சுலர்ஸில் என்ன பண்ணாங்க, ஐ பர்சனலி நெவர் சீன். என் கூட உட்காந்து அவங்க பேசுகிற அந்த ஒரு 20-30 minutes த இன்ட்ராக்ஷன், அவங்களோட ஐ கான்டாக்ட் எப்படி இருக்குது, அவங்க பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்குது, how the presentation skill of them, இதெல்லாம் தாங்க நான் வேலிடேட் பண்ணி என்னோட ட்ரைனிங் டீமில் நான் வச்சுருக்கேன். அண்ட் என்னோடய ஆஃபீஸ் வந்து கேசிடி டெக் பார்க்கில் இருக்குது. அண்ட் ஐ எம் அசோசியேட்டட் வித் plenty ஆஃப் entrepreneurs there. நான் எல்லார்கிட்ட போய் நான் பேசினாலும் people actually look only for skills, people actually look only for talents. மார்க் இதெல்லாம் வந்து அவங்க செகண்டரியாக வச்சுட்டு திறமை இருக்கிற ஆளை மட்டும் செலக்ட் பண்ணக்கூடிய அந்த க்ரைட்டீரியாவில் வந்து வந்துட்டாங்க. ஸோ ஐ திங்க் இந்த விஷயம் வந்து டீப் ரூட்டடாக பேரண்ட்டுக்கு வந்து உள்ளே போகணும்னு நினைக்கிறேன். மார்க்கு ஒன்றை வச்சு மட்டும்தான் என் கரியரில் நான் ஷைன் ஆக முடியும் அப்படிங்கிறது, இந்த தாட் வந்து என்றைக்கு பிரேக் டவுன் ஆகுதோ ஐ திங்க் அன்றைக்கி நிறைய சச்சின் டெண்டுல்கர் வருவாங்க, நிறைய எக்ஸ்பர்ட்ஸை நம்மளால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன். எக்ஸாக்ட்லி நிசார். இப்போ என்னென்னா, இப்போ ஸ்கூலில் ஒரு மார்னிங் 9 to evening 3:30 வரைக்கும் அந்த குழந்தை அந்த ஸ்கூலில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் இட் கோஸ் டு தேர் ஹோம் அண்ட் பீயிங் வித் த பேரண்ட்ஸ். இப்போ பேரண்ட்ஸ் கிட்ட இருக்கும்போது த பேரண்ட்ஸ் ஆர் நாட் ஃபைண்டிங் டைம் டு பி வித் த சைல்டு. அவங்களோட என்ன பொட்டென்ஷியல் அப்படிங்கிற விஷயமே பேரண்ட்ஸ்க்கு தெரிய மாட்டேங்குது. வாட் ஸ்கூலில் என்ன நடந்தது அப்படிங்கிற ஒரு 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 லைன் கேட்குறக்கே nowadays the parents are not finding time. இப்போ when I was doing my schooling, my parents are not much educated, but என்னதான் இருந்தாலும் they were there when I was doing my homework எல்லாம் பக்கத்தில் உட்கார்ந்தாங்க. They were a part of your learning. Yeah. They were really a part of, they were there with me, though they did not teach me or anything, but they were sitting beside me. But what I feel nowadays is the parents are finding less time to be with the child. They are not finding time. And அந்த ஒரு 2 hours அந்த குவாலிட்டி டைம் இப்போ இருக்கிற பேரண்ட்ஸ்க்கு கொடுக்கறதுக்கு டைம் இல்லை.
மேபி 6 to 8 நீங்கள் அந்த குழந்தைகிட்ட இருந்தாலே ஐ டெல் மை பேரண்ட்ஸ் நீங்கள் எல்கேஜி டு 5வது வரைக்கும் அந்த குழந்தைகிட்ட கூட இருங்க, சொல்லி கொடுக்காதீங்க. ஏன்னா கூட இருந்தால் போதும், they will do it. ஏன்னா நீங்கள் ஹோம்ஒர்க் பண்ணுங்கன்னு சொல்லி நீங்கள் மொபைல் ஃபோனும் பார்த்துட்டு நீங்கள் டிவி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அந்த கான்சன்ட்ரேஷன் will not be there. அந்த 2 hours if they are learning something, be with them or read some books. நான் நிறைய பேரண்டிங் செஷன் பண்ணுவேன். பேரண்ட் வில் கம் அண்ட் say, சார் என்னோட குழந்தை வந்து ஜாஸ்தி ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க, இதை எப்படி சார் நான் வந்து ஸ்டாப் பண்ணுறது, என்ன பண்ணுறது? ஐ ரிப்ளை them with one sentence. நீங்கள் வீட்டுக்கு போனால் ஃபோன் யூஸ் பண்ணாதீங்க. யூ புட் இட் ஆன் சைலண்ட் மோட் அண்ட் த்ரோ இட் அவே. ஆஃபீஸ் போகும்போது எடுத்துகிட்டு போங்க. பட் வென் யூ ஆர் அட் ஹோம், பி வித் யுவர் சைல்ட், ஃபிசிக்கலி, மென்டலி, எமோஷ்னலி எல்லாமாவா நீங்கள் கூட இருங்க அப்படின்னு சொல்லி தான் நான் பேரண்ட்டுக்கு நான் சொல்கிறேன். நான் ஃபோன் யூஸ் பண்ணுறதை அவன் பார்க்குறான். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவன் படித்து முடிச்சுட்டு நானும் என் கூட இன்ட்ராக்ஷனே இங்கே கம்மியாயிருது. நான் ஃபோன் கூட அவனும் திரும்ப போகிறான், ஐபேட் யூஸ் பண்ணுறது, டிவி பார்க்குறதுன்னு சொல்லி. I think it is because of parents. Exactly. Kids are actually attracted towards mobile phones. Yeah, actually, because in one meeting only I insisted my parents. Most of them said, ma'am, என்னோட பொண்ணோ பையனோ வந்து ஃபோன் ரொம்ப பார்க்குறான் அப்படின்னு. Then I said, he or she is coming to school at 8:45 and he leaves from here at 4. Yeah. அப்போது நாங்கள் எல்லா கையிலையுமே ஃபோன் இருக்குது. இப்போ மேம் கொஞ்சம் கொடுங்க, நாங்கள் வந்து ஃபோன் எடுத்து ஒரே ஒரு கேம் மட்டும் விளையாடுறோம் அப்படிங்கிற விஷயம் வந்து அவங்க கேட்குறது இல்லையே. தே ஆர் பிகாஸ் நாங்கள் ஆக்டிவிட்டீஸ்க்கு நாங்கள் எடுக்கிறோம். பட் மார்னிங் 9 to evening 4 o'clock வரைக்கும் தே ஆர் தேர் இன்சைட் த கேம்பஸ் வித்தவுட் யூஸிங் அ மொபைல் ஃபோன். ஆனால் உள்ளுக்குள்ளே வந்தாலே you are complaining that அவங்க மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறாங்கன்னு. ஸோ மிஸ்டேக் குழந்தைகிட்டயா உங்ககிட்ட? கரெக்ட். ஸோ உள்ளுக்குள்ளே போனாலே நீங்கள் ஃப்ரீயாக இருக்கணும்ன்ட்டு யூ ஜஸ்ட் கிவ் த ஃபோன். அப்புறம் நம்ம வந்து பசங்களை இங்கே நம்ம கம்ப்ளைண்ட் பண்ண முடியும். இப்போது ஸ்கூல் வந்து குழந்தைங்களுக்கு ப்ரெஷர் போடுதுன்னு நினைக்கிறீங்களா மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு? Actually, it is only because of the parents. Pressure கொடுக்குறாங்க. ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குது, மார்னிங் 8 o'clock ஸ்பெஷல் கிளாஸ் எல்லாம் வந்து ஃபியூ ஸ்கூல்ஸ் வைக்கிறாங்க. ஆனால் வாட் ஐ சே இஸ் only to satisfy the parents. பேரண்டோட எக்ஸ்பெக்டேஷன் இருக்கனால ஸ்கூல் they have no other go. ஏன்னா they want their child to excel in studies. ஒன்று நீட்டுக்கு போகணும், நல்ல மார்க் எடுக்கணும், நீட் ப்ரிப்பரேஷனு இல்லை ஜேஇ ப்ரிப்பரேஷன். ஸோ பேரண்ட்ஸோட எக்ஸ்பெக்டேஷனால தான் இவ்வளோ அழுத்தமும் ஸ்கூல் கொடுக்குது அப்படிங்கிற நினைக்கிறீங்களா? ஆமாம். இப்போ நான் ஒரு குழந்தைகிட்ட வந்து சரி 10th standard ஒரு குழந்தைகிட்ட வந்து நீங்கள் அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா they are pretty very sure that நான் சயின்ஸ் குரூப் எடுக்கிறேன். ஓகே, வெரி குட். சயின்ஸ் குரூப் எடுத்துட்டு அதுக்கப்புறம் மேம் நாங்கள் டாக்டராகவோ இன்ஜினியராகவோ ஆகும். சரி, டாக்டர் அதில் வெறும் எம்பிபிஎஸ் மட்டும் கிடையாது இல்லையா? we have so much criteria. அதில் ஒரு 10 இது சொல்லுங்க அப்படின்னு சொன்னால் they can't say. சரி, இன்ஜினியர் ஒரு 10 இது சொல்லுங்க. they are not. சரி, ஐஏஎஸில் என்னெல்லாம் வரும்? they are because பேரண்ட்ஸ்க்கு வந்து ஐஏஎஸ், ஐபிஎஸ், டாக்டர், இன்ஜினியர் இந்த 4 விஷயங்களில் தான் ஸ்டூடெண்ட்ஸ் அதை எக்ஸல் ஆகணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஸ்டூடெண்ட்டோட பொட்டென்ஷியல் அந்த அளவுக்கு இருக்கா, அவங்க வேறு ஏதாவது விஷயத்தில் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காங்கிறது பேரண்ட்ஸ் ஆர் லீஸ்ட் பாதர்ட். ஆக்சுவலி they don't want. ஆக்சுவலாக என்னை பொறுத்தளவுக்கு கெரியர் பிளானிங் வந்து குழந்தைங்களுக்கு போகிறத விட கெரியர் பிளானிங் வந்து ஆக்சுவலாக பேரண்ட்ஸ்க்கு போய் சேரணும். Exactly, because you are doing a wonderful job. First what you have to do is you have to call in the parents, then have a இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, அப்புறம் then you can approach the children. ஃபஸ்ட்டு இவங்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் கொடுத்து. குழந்தைங்க என்னை பொறுத்தளவுக்கு they are easily moldable. என்ன சொன்னாலும் அந்த குழந்தைங்க மேக்னெட் பாந்தி தான் இழுத்து பிடிச்சிப்பாங்க. பட்
எவ்வளோ பேரண்ட் வந்து தான் குழந்தை சொல்கிறத அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, கேட்குறாங்க. தே ஆல்வேஸ் ஹாவ் தாட்ஸ் அபவுட் தேர் சைல்டு. என் குழந்தை இப்படி தான் இருக்குன்னு சொல்லி ஒரு ஜட்ஜ்மெண்ட்டில் ஒரு பேரண்ட் போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 100% ஒரு நல்ல விஷயத்தை கம்யூனிகேட் பண்ண வந்தாலும் பேரண்ட் வந்து கேட்குற நிலைமையில கிடையாது. ஸோ டு மீ ஐ திங்க் டாக்கிங் டு பேரண்ட்ஸ் இஸ் தி ரைட் பாசிபிலிட்டி ஆஃப் எக்ஸ்ப்ளோரிங் வித் தி சைல்ட். அண்ட் இப்போ மொபைல் ஃபோன் பார்க்குறது இப்போ வந்து நம்மளால் அது நம்ம லைஃப்பில் இருந்து அது எடுக்கவே முடியாது, அந்த மாதிரி ஆயிடுச்சு. மொபைல் ஃபோன் யூசேஜ் வேணால் நம்ம கம்மி பண்ணுறக்கு உண்டான வாய்ப்பு வேணால் பசங்களுக்கு கொடுக்கலாம். ஆனால் லைஃப்லேருந்து அந்த ஃபோனை எடுக்கலாமா அப்படின்னு கேட்டால் நம்மளாலே முடியல. தென் வாட் அபவுட் த சில்ட்ரன்? அது ஈவன் வீ கேனாட் பி வித்தவுட் தட், அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் ஆயிடுச்சு. ஸோ மொபைல் ஃபோன் யூசேஜ் கம்மி ஆகிறது எப்படிங்கிறது இட் இஸ் நாட் நம்ம ஸ்கூல் பார்த்து ஸ்கூல் நீங்கள் சொல்லுங்கள் மேம் அப்படிங்கிறது 1% also it is not possible. It is only possible with the parents. They only can do it actually. And எல்கேஜிலேருந்து கிரேட் 5 வரைக்கும் நீங்கள் உங்கள் குழந்தைங்கள வந்து ஹோம்ஒர்க்ஸ் இதெல்லாம் வந்து மோஸ்ட்லி பேரண்ட்ஸ் பார்த்துட்டிங்கன்னா 6th யூ கேன் பி pretty free. Absolutely. They are pretty matured to say what to study. உங்களை தொந்தரவே பண்ண மாட்டாங்க. அந்த 6-7 years நீங்கள் கொடுக்கறது தான். அப்புறம் நீங்கள் அவங்க பின்னாடியே நீங்கள் போகிறீங்கன்னா ஐ கேன் சே தட் யூ ஆர் டூயிங் அ ராங் பேரண்டிங். ஆக்சுவலி பேரண்டிங் இஸ் அன் ஆர்ட், ரைட்? அப்சல்யூட்லி நாட். அது ப்ராப்பராக போய் சேர்ந்துருச்சு அப்படின்னா யுவர் சைல்டு வில் பி அ சூப்பர் டூப்பர். நான் சச்சினோட ஆட்டோபயோகிராஃபி ரிலீஸ் ஆனப்போ ஒரு 100 புக்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஏதோ ப்ரீமியம் புக்ஸ் மாதிரி பண்ணாங்க. அண்ட் ஐம் அ பிக் ஃபேன் ஆஃப் சச்சின். ஸோ அந்த புக்கெல்லாம் ஆர்டர் பண்ணிவிட்டு இட் இஸ் மெனி பேஜஸ்னு, ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பேஜஸ் படிக்கிறப்போ அந்த ஒரு போர்ஷன் வந்து இட் வாஸ் வெரி ஹார்ட் டச்சிங். படிப்பு வரலன்றத ஹீ ஆக்சுவலி ரியலைஸ்ட். அண்ட் தோ ஹிஸ் பிரதர், த ஹோல் ஃபேமிலி இதை போய் கன்வே பண்ணுறாரு இல்லையா, எனக்கு படிப்பு வரல, தட் இஸ் நாட் மை பீஸ் ஆஃப் கேக்குன்னு சொல்லி த ஃபர்ஸ்ட் அக்செப்டன்ஸ் இஸ் ஆக்சுவலி கேம் ஃப்ரம் ஹிஸ் பேரண்ட்ஸ். சரி வரல, வாட்ஸ் நெக்ஸ்ட், ரைட்? அப்புறம் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி தான் திஸ் கை landed in batting and he has gone on to achieve everything that he can possibly achieve. So I think parents தாங்க ஆக்சுவலி அந்த ஸ்கில் நம்ம பசங்களுக்கு வந்து கொடுக்கறதுக்கு வந்து நம்ம தவறுறோம். அதோட ஹோப்பும் வி பேரண்ட்ஸ் ஆர் நாட் கிவிங். பரவாயில்ல பார்த்துக்கலாம், மார்க்ஸ் கம்மியாக இருக்கா, சரி நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாங்கிற அந்த ஹோப் பேரண்ட்ஸ் ஆர் நாட். அப்போ அந்த பேரண்ட்ஸ் கொடுத்தாலே தே வில் கம் டு ஸ்கூல் ஹாப்பிலி. அது அங்கே கொடுக்காம தான் அந்த ப்ரெஷரோட இருக்கிறதும் தே ஆர் லூசிங் இட். ஆக்சுவலி அது இருக்கிறது இல்லாமல் போகும்னு சொல்லுவாங்களா, அதுதான் ஐ கேன் சீ இன் ஃபியூ ஸ்டூடெண்ட்ஸ். இப்போது நிறைய நான் வந்து ட்ராவல் பண்ணுவேனோ, ஐ விசிட் லாட் ஆஃப் schools and colleges here and we do programs in Dubai as well. உங்களுக்கும் தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா குறிப்பாக நம்ம இந்த கோயம்புத்தூர் ஏரியா இல்லை தமிழ்நாடுனே வச்சுப்போம், எங்கே வேணாலுமே நிறைய இன்ஸ்டியூஷனில் வந்து அவங்க குழந்தைங்கள வச்சு அட்வர்டைஸ்மெண்ட் அந்த போர்ட்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. என் குழந்தை வந்து நீட்டில் இவ்வளோ ஸ்கோர் பண்ணாங்க, ஜேஇயில் இவ்வளோ பண்ணாங்க, ஸ்கூல் டாப்பர் இவ்வளோ டோட்டல் மார்க்ஸுக்கு இவ்வளோ எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நெவர் இன் துபாய் நான் வந்து ஒரு ஸ்கூல் கூட இப்படி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி நான் பார்த்தது கிடையாது. அண்ட் இன்னொரு விஷயம், நான் துபாயில் நான் என்ன கவனிச்சேன்னா, ஸ்கூல் பஸ் போகுது இல்லைங்களா, இந்த ஸ்கூல் பஸ் போகிற எல்லா பஸ்ஸுமே எல்லோ பஸ் தான். பட் இந்த கவர்மெண்ட் பாருங்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னு, ஒரு கம்பெனிக்கு கான்ட்ராக்ட் கொடுத்துட்டு அந்த ஒரு கம்பெனி தான் வந்து இந்த எல்லா ஸ்கூல் பஸ்ஸையும் ஹோல் துபாயில் ரன் பண்ணுறாங்க. அண்ட் எந்த ஸ்கூல் பேருமே வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டில் இருக்கக்கூடாது. ஓ கிரேட். ஓகே, பேரண்ட்டோட இந்த பஸ்ஸில் தான் என் குழந்தை வருதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த பஸ்ஸோட நம்பரு ப்ளஸ் அந்த ஸ்கூலோட லோகோ வந்து அந்த ஏதோ ஒரு கார்னரில் வந்து பேஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அது நீங்கள் ட்ராவலிங்கில் பார்க்கும்போது ஏன்னா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போவாங்க துபாயில், உங்கள் கண்ணுக்கு நீங்கள் விசிபிளாக கூட நீங்கள் அந்த லோகோ பார்க்க மாட்டீங்க. அப்போ யோசிச்சு பாருங்கள், ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி வரக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது என் குழந்தைய நான் ஸ்கூலில் சேர்க்குறது. ஒரு ப்ரமோஷனில் வரக்கூடாது என் குழந்தைய நான் போய் ஸ்கூலில் சேர்க்குறேன். பிகாஸ் ஒவ்வொரு குழந்தையுமே ஒரு ஸ்பெஷல்னு சொல்லும் போது இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னோ, அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி அட்மிஷன்ஸ் எடுக்கிறது,
அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி இன்னும் அடுத்த பேட்சுக்கு ப்ரிப்பேர் ஆகிறது, இந்த நம்பர்ஸ் கேம் இருக்குல்ல, how do you see that? ஆக்சுவலி இட்ஸ் அ மார்க்கெட்டிங். இப்போது அந்த மாதிரி ஒரு ட்ராவல் எல்லாருமே வந்து தள்ளப்பட்டுட்ருக்கோம். ஏன்னா ஹெவி காம்படிஷன். ஆக்சுவலி இட் இஸ் ராங். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் அப்போது ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க நல்ல மார்க், தென் வாட் அபவுட் தி அதர்ஸ்? நான் தான் கேள்வி கேட்பேன். ஓகே, கிளாஸில் 30-40 பேர் இருக்காங்க, சரி ஒரு 10 ஃபோட்டோ இருக்குது, என் கண்ணில் படுறது அந்த 10 ஃபோட்டோ இருக்காது, அந்த 30 பேர் என்னன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு. Yeah, we have to think of the others. But அதுவும் it is from the parents-ஓட ப்ரெஷர் தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் உங்கள் ஸ்கூலில் எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம எக்ஸிபிட் பண்ணினா தான் the parents are coming in for the admissions. பட் இப்போது வந்து ஆக்சுவலி ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி தான். நமக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் உள்ளே வரணும் அப்படின்னா we are in a position அந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு 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 கட்டாயத்தில் தள்ளப்பட்டுட்ருக்கோம். wherever we see, இப்போ நம்ம கோயம்புத்தூர்லேயே பார்த்தோன்னா so many hoardings that admissions open, எங்களுக்கு இந்த ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, நீங்கள் வந்து என்ரோல் பண்ணுங்க அப்படின்னு. ஒரு பைக் லான்ச் ஆகுது, ஒரு கார் லான்ச் ஆகுதுன்னா அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண, பிகாஸ் எவ்ரிபடி வாண்ட்ஸ் எ பைக் ஆர் கார். அந்த ஹோர்டிங்ஸ் பார்க்குறதுல என்னை பொறுத்தளவுக்கு ஒரு தப்பு இல்லை. ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கணும், ஒரு வில்லா வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஹவு கம் an இன்ஸ்டிடியூஷன் லைக் ஒரு 500-1000 குழந்தைங்க படிக்கிற இதை வந்து I see something odd here. Really, it's an odd thing only, but we are in a position இந்த காம்படேட்டிவ் வேர்ல்டில் ஏதாவது ஒன்று நாங்கள் பண்ணுனா எங்களோட ஸ்கூலோட விஷயங்கள் வந்து மற்றவங்களுக்கு தெரியாதா? நீங்கள் பண்ணுறீங்களா? அதான் உங்கள் இன்ஸ்டிடியூஷனில் we have kept a hoarding in front of our school, not anywhere else. In front of our school we have kept a hoarding that admissions open. That's all. Admissions open மட்டும் தான். பட் உங்கள் ஸ்கூலில் எவ்வளோ எந்த குழந்தைங்க எவ்வளோ மார்க் எடுத்தது அதெல்லாம் நீங்கள் அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஓகே, பிகாஸ் ஐ ஹவ் சீன் யூ இந்த 5-6 இயர்ஸில் எவ்வளோ ஆர்கானிக்காக நீங்கள் இந்த உங்களை கல்பவ்ரிக்ஷா ஸ்கூலில் நீங்கள் க்ரோ பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி. ஹவு டு யூ டேப் அட்மிஷன்ஸ்? It is only parents' word of mouth. Okay, word of referral, yeah. It's parents. Actually, இந்த ஒரு என்னோட ஸ்கூலோட ஆம்பியன்ஸே it all came from my students only. The trees, the saplings that they have planted, எல்லாமே என்னோட ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ். though I had so much of எதிர்ப்பு இருந்தாலும் I didn't leave at all. அது let them grow with nature. அந்த ஒரு மைண்ட் செட் ஸ்டூடெண்ட்ஸ்குள்ளே இருக்கட்டும்ட்டு தான் we made that environment like that. And also the students morning first hour, the students have to cut the weeds, they have to plant the trees or saplings. But now it has grown into beautiful trees. All that was planted by my children. They have to sweep the classroom, they have to keep their classroom clean. So first எனக்கு ஒரு எதிர்ப்பு இருந்தாலும் now the parents started to enjoy. They feel okay, இதெல்லாம் அவங்களுக்கு லைஃப்பில் வேணும், நாங்கள் கற்றுக் கொடுக்கறத விட நீங்கள் சொல்கிறது it is better. child nature கூட கனெக்ட் ஆனாலே they can find peace in them. அது இல்லை அப்படிங்கிற ஒரு இதில் தான் they are running. I don't know for what purpose they are running really. எதுக்கு வேண்டி இப்படி ஓடுறாங்கன்னே தெரியல. அந்த ஒரு பாஸே அங்கே இல்லை. And also sports ground, they have to be, I guess, ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு 2 periods or 1 period ஆவது they must be on the ground. The classrooms also should happen outside. Let them not have inside 4 walls. But I feel happy for my children. Okay, I'll ask you one question, Nisar. Yeah. What do you feel of the child getting punishment at school? Kneeling down, all that, where we were having that traditional
ஏன் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, சின்ன வயசுலலாம் வந்து பேரண்ட்டு கூட அடிக்க மாட்டாங்க. யூனோ when we were in the school, இன்ஃபேக்ட் போய் சொல்லிட்டு வருவாங்க, சார் அவன் வீட்டில் சேட்டை பண்ணுறான், அவனை நல்ல செமத்தையை அடி கொடுத்துட்டு அனுப்பிச்சி விடுங்க அப்படின்ட்டு. தட் இஸ் ஹவு earlier period was like 20-30 years ago. ஒரு பயம் இருந்துச்சு ஆக்சுவலாக. டீச்சரை பார்த்தாலே இவர் வந்தாரே தெரிச்சு ஓடுவாங்க அந்த பக்கம், செம்மடி அடிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இருக்க பசங்களுக்கு அந்த பயம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அந்த ப்ரொபோசிஷன் வந்து இட் இஸ் வெரி லெஸ். இப்போது ஒரு பையன் கிளாஸில் தப்பு பண்ணுறான், இல்லை அங்கே ஏதோ ஒரு சேலஞ்ச் நடக்குது, பனிஷ் பண்ணாமன்னு கேட்டிங்க அப்படின்னா இட் டிபெண்ட்ஸ் அப்பான் வாட் ஆக்டிவிட்டி தே ஆக்சுவலி டெட். என்ன பண்ணால் அது இன்னொரு பசங்க ஏதாவது எமோஷ்னலாக ஹர்ட் பண்ணியிருக்கா, அதனால் அஃபெக்ட் ஆகிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை பார்த்துட்டு ஐ திங்க் பனிஷ்மெண்ட் கொடுக்குறதும் நல்லதுதாங்க. பிகாஸ் என்னை பொறுத்தளவுக்கு செல்ஃப் ரியலைசேஷன் ஒன்று நடக்கணும். இன்றைக்கி நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், அப்போது அந்த தப்பை நான் வந்து திரும்ப நான் பண்ணக்கூடாது அப்படின்னா அந்த செல்ஃப் ரியலைசேஷன் நடக்கிற வரைக்கும் அது வந்து அந்த செகண்ட் பார்ட்டுக்கே போகாது. நான் என்றைக்கு அதை தப்புன்னு உணர்றேனோ நான் அன்றைக்கி தான் அடுத்து நான் செய்ய மாட்டேன். அப்போது இந்த பசங்களுக்கு அந்த உணர்றதுக்கான அந்த பாசிபிலிட்டியை கொடுக்க வேண்டியது 100%. ஏன்னா வீட்லேயும் ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்க்குறாங்க. அதுவும் இந்த தாத்தா பாட்டியெல்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு குழந்தைங்கன்னா அவ்வளோ, பேரன் பேத்தினா அவ்வளோ செல்லம். அப்பா அம்மா கூட கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க, பட் அங்கே வந்து போனீங்க அப்படின்னா கேட்குறது எல்லாத்தையுமே குழந்தைங்க அங்கே அக்கம்ப்ளிஷ் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஒரு செல்லத்திலே வாழ்கிற குழந்தை வந்து இன்னும் ஒரு சாஃபிஸ்டிகேட்டட் என்விரான்மெண்ட்லேருந்து வந்து ஒரு 30-40 குழந்தைங்களோட கிளாஸில் டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் பேரண்டிங்கோடு இருக்கும்போது இட் வில் நாட் மேட்ச் அவுட். அப்போது நீங்கள் கேட்குற கொஸ்டினுக்கு 100% வந்து டீச்சருக்கு வந்து அந்த பவர் இருக்கணும். இன்றைக்கி நான் ஸ்கூலுக்கு வந்தால் என்னோடய டீச்சர் வந்து இதை சொல்லுவாங்க, யார் கரெக்ட் பண்ணுவா? எக்ஸாக்ட்லி, யாருக்கு இங்கே யார் தான் கரெக்ட் பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு 20 years நீ உன் பிடிச்சபடி நீ பாட்டுக்கு நான் இருந்துக்கோ அப்படின்னா இங்கே கரெக்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டியே இல்லையே. அப்புறம் அந்த பையன் 20 வயசு முடிச்சுட்டு அவன் ரியல் லைஃபுக்குள்ளே வரும்போது யார் சொல்கிறது அவன் கேட்காத ஒரு ஆஸ்பெக்ட்லாம் அவன் எல்லாத்தையும் பார்ப்பான். பட் என்னோட பர்சனல் லைஃப்பில் என்னோட டீச்சர்ஸ் என்னோட லைஃப்பில் ட்ராவல் பண்ணதில் எனக்கு பெஸ்ட்டாக இருந்தது என்னோட டீச்சர்ஸ், தோஸ் ஹூ ஆர் வெரி ஸ்ட்ரிக்ட். அவங்க கொடுத்த லெசன் தான் இப்போ நான் இந்த அளவுக்கு உட்கார்ந்துருக்கேன். கொஞ்சம் லிபரலாக இருக்கிற டீச்சர்ஸ் கூட எனக்கு வந்து ஐ டோன்ட் ரிமெம்பர் தெம் அட் ஆல். Those were very they created an impact. ஒரு எமோஷனலாகவும் சரி, those were very strict to me really. அப்போ இவங்களால தான் I am this அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து it really created, as you said. And also இப்போ வந்து பேரண்ட்ஸ் வந்து pampering எக்ஸ்ட்ரீம் தான் கேட்குறது. இன்றைக்கி ஒரு குழந்தை கேட்டு அடம் பிடிச்சிச்சின்னா இவன் தொல்லை தீர்ந்தா போதும்னு சொல்லிட்டு நான் போய் அதை வாங்கி கொடுத்துட்றேன். all his needs are immediately satisfied. இவன் இது கேட்குறான், அழுகிறது தொந்தரவு தாங்காமலே பேரண்ட் வந்து சரி இந்த வாய மூடி பேசாமல் அப்படின்னு சொல்லிட்டு I think all these are the things that parents they themselves have to correct it. ஒரு ப்ராப்பராக பட்ஜெட்டிங் போட்டு இதாண்டா உன் பட்ஜெட்டு, உன் மாதத்தில் நான் இவ்வளோ தான் நான் பண்ணுவேன். அவங்க நார்மலாக இருந்தாலும் சரி, மிடில் கிளாஸாக இருந்தாலும் சரி, ரிச்சாக இருந்தாலும் சரி, இந்த பட்ஜெட்டிங்கோட ஒரு குழந்தைய பேரண்டிங் பண்ணுற அந்த ஒரு சுச்சுவேஷன் எல்லாம் வந்துச்சு அப்படின்னா 100% ரியல் லைஃப்பில் வரும்போது அவன் பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் தப்பு பண்ண மாட்டான். எக்ஸாக்ட்லி. நமக்கு இப்போ எப்படின்னா அவங்களுக்கு அந்த பிகாஸ் தே ஆர் நாட் ஃபீலிங் மணி இன் தேர் ஹேண்ட், அவங்களுக்கு அந்த டச்சே இல்லை. நம்மளே அந்த ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டோம். இப்போ நமக்கு ஓல்டன் டேஸில் வி வேர் ஹேவிங் தட் மணி, வி நியூ இவ்வளோதான் இருக்குது, வீல் கெட் பேலன்ஸ் இவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறது. ஆனால் இப்போது போனால் தே ஜஸ்ட் ஸ்கேன் பண்ணிட்டு ஈஸியாக போட்டு. நான் என்னோட கோடும் நம் பசங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கும், அவங்க குழந்தைங்களுக்கு தே ஜஸ்ட் ஸ்கேன் அண்ட் பே. ஏன்னா அவங்களுக்கு அப்போது அந்த டைமில் வி வேர் ஹேவிங் தட் மேக்ஸ் கால்குலேஷன் ஆல்சோ. இது கொடுத்த 100 rupeesல 82 rupees கரெக்டாக நமக்கு பேலன்ஸ் கொடுத்துருக்காங்களாங்கிற ஒரு கால்குலேஷன் பண்ணிட்டு தான் வி ரிட்டர்ன் ஹோம். ஆனால் இப்போ அதுவும் இல்லை, 82னா 82. ஸோ உங்களுக்கு ஐ ஆஸ்ட் ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் டாட்டர், ஆக்சுவலி ஐ ஹாவ் டு மென்ஷன் இட். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஓகே யூ ஸ்கேன்ட் இட்
அந்த பணம் எங்கேருந்து, ஹவுஸ் யுவர் மாம் கெட்டிங் இட் அப்படின்னு சொன்னால், இந்த மொபைல் ஃபோனில் இருக்குல்ல, அது என்ன ஏது அப்படிங்கிற விஷயம் கூட இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு வந்து தே ஆர் நாட் திங்கிங் இட். அது எப்படி வந்தது, ஹவு ஷி இஸ் ஏர்னிங், அது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிற தாட் ப்ராசஸே நம்ம டேஸ். பிகாஸ் நம்ம ஒரு துணி கடைக்கு நம்மளாம் சின்ன வயசில் கூட்டிகிட்டு போனோன்னா தே சே உனக்கு பட்ஜெட் வந்து 1000 ரூபா தான், 1000 ரூபாய்க்கு மேலே யூ கேன் நாட் டேக் த ட்ரெஸ் அப்படிங்கிற ஒரு பட்ஜெட்டில் தான் நம்மளை உள்ளே கூட்டிகிட்டு போவாங்க. ஆனால் இப்போ அப்படி இல்லை. பார்க்குறதெல்லாம் என் குழந்தை என்ன கண்ணு கை காட்டுதோ அது அப்போ இது வந்து நம்ம பசங்களை எப்படி நம்ம தப்பு சொல்ல முடியும்? இட் இஸ் ஒன்லி த பேரண்ட்ஸ். அப்போ அங்கே பேரண்ட்ஸ் அங்கே கரெக்ட் பண்ணாமல் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணோம், அந்த ஒரு ரோல் டீச்சர்ஸ் எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடுது. இப்போ வீட்டில் இப்போ ஐ எம் ஃபேஸிங் ஃபியூ இஷ்யூஸ். மோஸ்ட் ஆஃப் த டைம் இஸ் யூஸிங் ஆஃப் abusive words inside school campus la. Yeah, adu because we never communicate that, we never talk. என்னோட டீச்சர்ஸும் இப்போ அது எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் from the neighborhood or from the parents. அப்போ அது எப்படி கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நம்ம ஸ்ட்ரிக்டாக இருந்தால் தான் கரெக்ட் பண்ண முடியும். இல்லைன்னா மற்றவங்க கிட்ட அடி வாங்கிட்டு தான் வருவோம். நம்மக்கிட்ட we don't beat children but we give punishments. Yeah, இதே ஒரு பிஹேவியரோட அவன் வெளியில போய் ஜெனரல் பப்ளிக்கோட பிஹேவ் பண்றான்னா obviously because he is watching. இப்போ மூவிஸ்லயே சர்வசாதாரணமாக வந்துடுது எல்லாம். நம்ம கூட அதெல்லாம் கேள்வியோட பட்டிருக்க மாட்டோம், பட் they are using all such words. மீடியா எப்படி பார்க்குறீங்க, like how it is impacting children right now, like ப்ரொடக்டிவாக இருக்கா மூவிஸ், வர்ற மெசேஜஸ் எல்லாமே? நான் என்னோட ஸ்கூலில் நான் ஸ்மார்ட் போர்டுக்கே எகெயின்ஸ்டு தான். எனக்கு பேரண்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்க, மேம் ஏஐ வந்திருக்கு அப்படின்னு. ஏஐ வரட்டும், அது நம்ம தப்பு சொல்லவே இல்லை. ஆனால் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இங்கிலீஷ் கிளாஸ் எடுக்கிறோம், நமக்கெல்லாம் வந்து ஜூலியஸ் சீசரு, ரோமியோ, அது எக்ஸாம்பிளே எடுத்துக்கலாம். ரோமியோ அண்ட் ஜூலியட் எல்லாம் நம்மளோட இங்கிலீஷ் டீச்சர் எடுக்கும்போது we were having great imagination. ஜூலியஸ் சீசர் இப்படி இருக்கும், ரோமியோ ஜூலியட், each person were having different imagination. ஆனால் இப்போது ஜூலியஸ் சீசர்னால் இதுதான் போர்டில் காமிக்கிறோம், அதோடய நம்ம ஸ்டாப் பண்ணிக்கிறோம். இமேஜினேஷனே இல்லையே, ஏற்கனவே ரீடிங் போயிடுச்சு. இப்போ இமேஜினேஷனையும் நம்ம வந்து டே பை டே நமக்கு எடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். இப்போ ஒரு ரைம்ஸ் கிண்டர் கார்டனில் ரைம் the teacher is not singing the rhyme, the audio and video has been played. நிலா ஓடிவா அப்படிங்கிற ஒரு வீடியோ போட்டு, நிலாக்கு கண்ணு இருக்கு, மூக்கு இருக்கு, வாய் இருக்கு, எந்த நிலாக்கு கண்ணு இருக்கு, மூக்கு இருக்கு. ஸோ த சைல்டு இஸ் இன் டு தட் இமேஜினேஷன். ஓ நிலானா இப்படி தான் இருக்குமா அப்படின்னு. அதோட அவங்களோட இமேஜினேஷன் அங்கே ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ தே சே, என்னோட வெளியில் இருக்கிற அந்த டெக் பார்க் பீப்புள் எல்லாம் வருவாங்க, மேம் வை நாட் அ ஸ்மார்ட் போர்டு. பிளாக் போர்டு மாதிரி ஒரு ஸ்மார்ட் போர்டு வேறு எதுவுமே இல்லை. அது இமேஜினேஷனே நிறுத்திடும். ஃபார் எக்ஸாம்பிள் கெமிக்கல் ஈக்குவேஷன்ஸ் கெமிஸ்ட்ரியில் when they work out அது பயங்கரமாக இருக்குது. அதே வந்து when they see in the smart board, oh ivlo dana, but when they put on paper they are not able to do it. So இப்படி தான் வந்து லைஃப் போயிட்டுருக்கு. எனக்கு இதை ஒரு தாட் கொடுங்க நீங்கள். இந்தியா இஸ் அ கண்ட்ரி, we are rich in heritage, it is all about history. நிறைய பாஸ்ட்டை பற்றி பேசுகிறதுக்கு இந்தியாவில் இருக்குது. ஐ திங்க் ஸோ வாஸ் தி எஜுகேஷன் சிஸ்டம். இன்றைக்கி நான் படிச்சுட்ருக்க எங்கள் தாத்தா படித்தது தான் எங்கள் டேடி படித்தார், எங்கள் டேடி படித்ததை நான் படிக்கிறது என் பையன் படிக்கிறான், இப்படின்னு சொல்லி ஜென்ரேஷன் ஆல்மோஸ்ட் பிரிட்டிஷ் நம்மளை உள்ளே வந்ததுலேருந்து 180 இயர்ஸாக இப்படி ஒரு ஹோல் கரிக்குலம் போயிட்டுருக்கு. என்ன அட்வான்ஸ்மெண்ட் ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை என்ன பண்ணணும் டு ஃபர்தர் என்ஹான்ஸ் த கேப்பபிலிட்டி ஆஃப் அ சைல்டு? ஏன்னா நான் பாஸ்ட்டவே நான் படிச்சுட்ருக்கேன், ஃப்யூச்சர் எங்கேயோ போயிட்டுருக்கு.
டெக்னாலஜி இப்போ நான் துபாய் போயிட்டு வந்தப்போ ஐ வென்ட் டு தி எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் தேர். ஏரியா 207 ஒரு ஏரியா இருக்குது. கேன் யூ இமேஜின்? The name of the area is Area 2071. ஆல்ரெடி இப்போ துபாயோட டெக்னாலஜியை மட்டும் நான் பேசுகிறேன். துபாயோட டெக்னாலஜியை மட்டுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா நாம் அதை அடாப்ட் பண்ணுறதுக்கு இன்னொரு 40-50 இயர்ஸ் ஆகும். எக்ஸாக்ட்லி. இங்கே நான் ஒரு புர்ஜ் கலிஃபாவை நான் கட்டுவேன் எனக்காவது ஒரு நாள். பட் இட் டேக்ஸ் குவைட் அ நம்பர் ஆஃப் இயர்ஸ் டு டூ தட். பட் அவங்க ஆல்ரெடி வந்து ஒரு 40-50 இயர்ஸ் அஹெடாக இருக்காங்க. அண்ட் at 2026 these guys are talking about Area 2071. Okay. Yeah, 40-50 years from now. அப்போது எஜுகேஷன் பேட்டர்னில் நீங்கள் என்ன ஒரு நல்ல விஷயம் கொண்டு வரலாம்? குழந்தைங்கள இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இமேஜினேஷனே குழந்தைக்கு கம்மியாயிருச்சு, க்ரியேட்டிவிட்டி கம்மியாயிருச்சு. ஸோ இதெல்லாம் எப்படி அட்ரஸ் பண்ணுற மாதிரி ஒரு சிஸ்டம், அதாவது படிப்போடு சேர்ந்து இருக்கணும். என்னை பொறுத்தளவுக்கு லேர்னிங்ன்றது ஃபஸ்ட்டு நம்ம பேசின மாதிரி இட் டசன்ட் ஹேப்பன் இன்சைட் 4 walls. லேர்னிங் இஸ் எவ்ரிவேர். ஒவ்வொரு மொமெண்ட்டும் நம்ம ஒன்று கற்றுக்கிட்டு தான் இருக்கோம். அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாமே வந்து நான் எப்படி என்னோடய எஜுகேஷன் சிஸ்டமில் நான் வந்து இன்வால்வ் பண்ண போகிறேன், இதோடு சேர்ந்து நான் மார்க்குன்னு ஒரு விஷயத்தை நான் எடுக்கணும், இத்தனை விஷயத்தை நான் கம்பைன் பண்ணி எப்படி ஒரு நல்ல குழந்தைய நான் அவுட்புட் நான் கொடுப்பேன் நான். யா, வெரி நைஸ் குவெஸ்டின். இப்போது ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு அவங்கவுங்க கேப்பபிலிட்டி இருக்குது. ஈச் ஸ்டூடெண்ட் இஸ் யூனிக். இப்போ நம்ம திடீர்னு வந்து ஒரு குழந்தைக்கு வந்து மேபி ஒரு 6th 7th எனக்கு இந்த சப்ஜெக்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால எனக்கு இதில் போகலாம் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் அவங்களுக்கு வந்துடும். எனக்கு இதில் கொஞ்சம் ஈடுபாடு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது, அதில் நான் வாட் கேன் ஐ டூ அப்படிங்கிற ஒரு 7th 8th அந்த குழந்தைக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க. நான் வந்து என்னோட போர்டுன்னு நான் சொல்ல மாட்டேன். என்னோட ICSE போர்டில் 9th ஸ்டாண்டர்ட்லேயே வந்து தி டிவைட் காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது பிரிச்சிடறாங்க. உனக்கு மேக்ஸ் வரலையா, நீ மேக்ஸே எடுக்காது, நீ மேக்ஸே படிக்காது. 9th ஸ்டாண்டர்டில் நீ வாமிட் மேக்ஸ். உனக்கு எக்கனாமிக்ஸ் வந்து நல்லா இன் ICSE போர்ட் தே கிவ் தட். உனக்கு எக்கனாமிக்ஸ் பற்றி உனக்கு நல்லாவே தெரியுதா, ஸோ இஃப் யூ வாண்ட் டு கோ ஃபார் another ஒரு நல்ல ஆடிட்டராக வரணும் அப்படின்னா 9th ஸ்டாண்டர்ட்லேயே யூ சூஸ் எக்கனாமிக்ஸ். உனக்கு ஃபிசிக்ஸ் வருதா, எக்கனாமிக்ஸ் கூட யூ டேக் ஃபிசிக்ஸ் எடுத்துக்கலாம். காம்பினேஷன் லாக் வந்து இப்போ இருக்கு ஒன்லி இன் ICSE போர்டு. பட் ஐ டோன்ட் திங்க் ஸோ வாட் அதர் போர்ட்ஸ் ஆர் டூயிங். பட் ஒன்லி இன் ICSE போர்டு there was a question, why did you choose ICSE? So this is also one of the reason. குழந்தைங்களுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி கொடுக்கணும். ஆமாம், 6thலேருந்து they don't take it as science, they take it as physics, chemistry, biology. ஸோ உனக்கு ஃபிசிக்ஸ் வரலின்னா அதை காம்பன்சேட் பண்ணி கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜியில் ஒரு அளவுக்கு யூ கேன் டேக் இட். சரி, நம்ம எல்லாருமே ஒரே ஊரில் தான் இருக்கோம், ஒரே ஸ்டேட்டில் ஒரே கண்ட்ரியில் தான் இருக்கோம். இந்த போர்டில் இவ்வளோ ஃப்ளெக்சிபிலிட்டி கொடுக்குறாங்கன்னா ஸ்டேட் போர்டில் படிக்கிற குழந்தை, மெட்ரிக்கில் படிக்கிற குழந்தை, CBSEயில் படிக்கிறவங்க அவங்களுக்கும் பாசிபிலிட்டிஸ் எல்லாம் கொடுக்கலாம் இல்லையா? கொடுக்கலாம், குழந்தை தானே கொடுக்கலாம். பேரண்ட்ஸ்க்கும் வந்து ஆக்சுவலாக அவேர் இல்லை, இந்த ஒரு போர்டில் இப்படி ஒரு ஃப்ளெக்சிபிள் இருக்குங்கிற அவேர்னஸே பேரண்ட்ஸ்க்கு இல்லை. பிகாஸ் தே ஆர் ரியலி இன்டு த CBSE ஆர் ஸ்டேட் போர்டு. ஸ்டேட் போர்டில் படித்தா நல்ல மார்க் வாங்கும், CBSEயில் படித்தா தே கேன் கோ ஃபார் தி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ். அதுதான் இப்போ ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எப்படி ஒரு குழந்தை நல்லா ப்ரிப்பேர் பண்ணணும்னா அதுக்கு கான்செப்ட் புரிஞ்சிருக்கணும். கான்செப்ட் புரிஞ்சால் அந்த குழந்தை நல்ல மார்க் வாங்குமே. கான்செப்ட் புரியலங்கிறது தான் நாங்கள் பிரச்சனையே. இப்போ மெட்ரிக் போர்டுலேயும் அவங்க வந்து ஒரு டெஃபினிஷன்ஸ் கொடுக்குறாங்க, நல்ல மனப்பாடம் பண்ணி தே ஆர் கெட்டிங் வெரி high marks. But when they go to college, I don't think so they can excel. Because they are not pretty good in their concept. But that is not happening in the CBSE or competitive exams. They must know the concepts. அந்த கான்செப்ட் தெரியலங்கிறது தான் இங்கே பிரச்சனையே. குழந்தைங்களுக்கு இன்னும் வேர்ல்டில் என்ன அட்வான்ஸ்மெண்ட் நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறதெல்லாம் காட்டுற அந்த ஒரு எக்ஸ்போஷர் எல்லாம் கரிக்குலமில் ஒரு பாட்டாக இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? That will be great actually. That will be great. அது
அது ஒரு கரண்ட் அஃபேர்ஸாக வந்து நம்ம அது 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 இப்போ எப்படின்னா நீங்கள் பண்ணுங்க, இது இப்படி ஒரு விஷயம் இருக்குங்கிறது ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்டோட மைண்ட் செட்டில் கண்ணு முன்னாடி காட்டணும்னு நினைக்கிறேன். அது கண் முன்னாடி காட்டணும், அது ஒரு கம்பல்ஷனாக கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. இஃப் இட் இஸ் அ கம்பல்ஷன் தே வில் டூ இட். ஆக்சுவலாக எவ்வளவோ செலவு பண்ணி ஒரு குழந்தைய க்ரூம் பண்ணி கொண்டு வராங்க. ஒரு 20 வருஷம் என்னோட எஜுகேஷனுக்கு என் குழந்தைக்கு நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் ஒரு பேரண்ட் எவ்வளோ நம்பர்ஸ் வருதுன்னு அவங்களே அவங்க ஃபிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது தான். பட் என்ன தான் இருந்தாலும் ஒரு ஃபேமிலி டூராக அட்லீஸ்ட் இங்கே ஒரு 3-4 மணி நேரம் இருக்கிற துபாய்க்கு போயிட்டு வரணும் எல்லோரும். தெர் இஸ் அ பிளேஸ் கால் ஃபியூச்சர் மியூசியம். மியூசியம்ன்றதே என்ன மீனிங்கு, பாஸ்ட்டை பற்றி எல்லாமே அந்த இதெல்லாம் சேர்த்து வச்சிருக்கிறது பேர் தானே மியூசியம் சொல்லுவாங்க. பழைய காலத்து பொருள் இது அது பேர் தான். இவன் பாருங்க மியூசியத்தவே ஃபியூச்சர் மியூசியம்னு மாற்றிட்டான். 5 ஃப்ளோர் இருக்குது அந்த ஃபியூச்சர் மியூசியமில். ஒவ்வொரு யூஏயில் இருக்க குழந்தைங்களும் ஸ்பேஸில் வந்து போயிட்டு வரும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷனை வந்து செட் பண்ணுறான். இது வரைக்கும் இப்போ நான் டைனோசரை நான் பார்த்தது கிடையாது. டைனோசர் மாதிரி எத்தனை உயிரினம் காணாமல் போயிருக்கும். இது எல்லாத்தையுமே வந்து ஒரு ஃப்ளோரில் வந்து ஸ்பெசிமன் போட்டு வச்சுருக்கான். இப்போல்லாம் ஒரு உயிரினம் இருந்துச்சு, இன்றைக்கி டைகர் இருக்குது, இன்னொரு 100 வருஷம் கழிச்சு டைகர் இருக்குமான்னு தெரியாது. 100 வருஷத்துக்கு கழிச்சு பிறக்க போகிற குழந்தைங்களுக்கு அங்கே ஸ்பெசிமன் போட்டு வச்சுருக்குறான். ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு ஒரு பிளேஸ் இருக்குது. அப்புறம் இன்னொரு ஃபுல்லாக ஏஐ பற்றினது ஒரு மெஷின் இருக்குது. அந்த மெஷின் முன்னாடி நீங்கள் போய் நின்னீங்கன்னா நீங்கள் என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்கன்றது அது சொல்லும். மை காட், இன்ட்ரெஸ்டிங். அண்ட் நான் சாப்பிடாம போயிட்டேன். ஐ திங்க் இட் வாஸ் சம்வேர் அரவுண்ட் 3 o'clock 4 o'clock. ஹே படி, யூ ஆர் ஹங்க்ரி, கோ கிராப் அண்ட் சம்திங் அப்படின்னு சொல்லி it is picking up my thought. My god. இந்த விஷயத்தெல்லாம் அட்லீஸ்ட் என் குழந்தை கண்ணில் நாச்சுக்கும் பார்த்து அதை ஃபீல் பண்ணணும் இல்லையா? ஐ திங்க் ஒரு டூர் வந்து எல்லா குழந்தைங்களும் போகணுங்கன்னா ரொம்ப பெரிய பெரிய இடத்துக்கெல்லாம் நான் போக சொல்லலை. அட்லீஸ்ட் டு துபாய் டு எக்ஸ்பீரியன்ஸ். பட்ஜெட் தான், எக்ஸ்பென்சஸ் தான், பட் அந்த கிடைக்கிறதுல ஒரு குழந்தைங்களுக்கான லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். ஐ திங்க் அதை பிடிச்சிட்டு குழந்தை வந்து க்ரூம் ஆகி போகும் அப்படின்றதெல்லாம் நான் பார்க்குறேன். பிகாஸ் திஸ் இஸ் தி ஒன்லி எமிரேட்ஸ் இன் UAE டாக்கிங் அபவுட் ஃபியூச்சர். This Dubai, they talk about future, they talk about the welfare of student, they talk about the welfare of residents. மற்றது எல்லாமே வந்து it is all silent places, but the happening place ன்னு பார்த்தீங்கன்னா Dubai, I think ஒவ்வொரு பேரண்ட்டும் they can expose their child to this kind of environments. எவ்வளோக்கும் நான் செலவு பண்ணுறேன், எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நான் உன்னை துபாய் கூட்டிகிட்டு போகிறேன்னு ஒரு பிளானிங் பண்ணிவிட்டு 3-4 பேரும் ஃபேமிலியில் இருக்கவங்கெல்லாம் போயிட்டு வந்தாங்கன்னா I think they can have an amazing thought process. என்னை பொறுத்தளவுக்கு எஜுகேஷன் இப்படி தான் இருக்கணும். நான் ஃபஸ்ட்டு பார்க்கணும், நான் ஃபஸ்ட்டு உணரணும், அதை ஃபீல் பண்ணணும். that will go into my memory for a longer period. So what do you feel இப்போ நீங்கள் இந்த ஸ்கில் அண்ட் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்குள்ளே இருக்கிறதுனால இப்போ பேரண்ட்ஸ்கிட்டையும் இல்லை எஜுகேட்டர்ஸ்கிட்டையும் நீங்கள் என்ன மெசேஜ் கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க? அதான் இப்போ ஒரு ஃபிசிக்ஸ் புக்கு நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், கிளாஸில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறேன்னா 30 பேருக்கும் அதே ஃபிசிக்ஸ் புக் தான் இருக்குது. லைக்வைஸ் எனி சப்ஜெக்ட் புக் கொடுத்தாலும் அப்போ ஒரு 30 டிஃப்ரெண்ட் பிரெயினுக்கு நான் ஒரே இன்ஃபர்மேஷனை நான் பாஸ் பண்ணுறேன். என்னை பொறுத்தளவுக்கு லேர்னிங் எப்படி இருக்கணும்னா இப்படி கொடுக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு அந்த குழந்தைய பற்றி நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். ஒரு பேரண்ட்டு என்னை நம்பி வந்திருக்க அந்த உயிர் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். என் குழந்தைகிட்ட என்ன இன்பார்ன் பொட்டன்ஷியல் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். எல்லாரும் எல்லா ஃபீல்ட்லையும் போய் சக்ஸஸ் ஆக போகிறது இல்லைங்க. லைஃப்பில் நான் வந்து 10th அப்புறம் ஒரு கோர்ஸ் தான் எடுக்க போகிறேன். 12th அப்புறம் நான் ஒரு படிப்பு தான் நான் படிக்க போகிறேன். பேச்சுலர்ஸ் ஒரு டிகிரி தான், மாஸ்டர்ஸ் ஒரு டிகிரி தான், வேலைக்கு போனாலும் ஒன்று தான், பிஸ்னஸ் பண்ணாலும் ஒன்று தான். என்னை பொறுத்தளவுக்கு 10 விஷயத்தில் கை வச்சவங்க லைஃப்பில் வின் பண்ணதே கிடையாது. அப்போது எனக்கு இந்த 10 விஷயத்தில் 7-8 விஷயம் என்ன வேணான்னு சொல்லிட்டு நான் வந்து ஆரம்பத்துலேயே நான் வந்து ஒதுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். என் கண்ணு முன்னாடி இருக்கிற அந்த 2-3 ஆப்ஷனுக்குள்ளே நான் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு எனக்கு பாசிபிலிட்டி இருக்குது. அப்போது என் குழந்தைகிட்ட என்ன பவர் இருக்குன்றதை ஃபஸ்ட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். அப்புறம் குழந்தையோட ஒர்க் பண்ணணும். இதுதாங்க இட் இஸ் த சேலஞ்சிங் ஃபேஸ். சச்சினுக்கு இன்பார்ன் டேலண்ட்டில் கிரிக்கெட் வந்துருச்சு. சரி, எனக்கு அந்த டேலண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் அதை எக்ஸ்ப்ளோரே பண்ணாமல் விட்டுருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், he wouldn't have got Bharat Ratna award. We would have missed it. 25 வருஷம்
அந்த மனுஷன் வந்து பேட்டை தூக்கி he has put so much of efforts. அப்போ எக்ஸ்பர்டீஸ்னு பாருங்கள், அதுக்கு 5 வருஷம் டைம் எடுக்கலாம், 10 வருஷம் எடுக்கலாம், 20-25 இயர்ஸ் கூட எடுக்கலாம், எவ்வளோ வேணாலும் எடுக்கலாம். இதுக்கு நான் வில்லிங்னஸாக இருக்கேனா அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணணுங்க. அப்போது என் குழந்தை எந்த ஃபீல்டில் வேணாலும் போட்டோம், டாக்டர் ஆகட்டும், நல்ல லாயர் ஆகட்டும், நல்ல ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆகட்டும், என்ன வேணாலும் இதுக்கான எலமெண்ட் ஃபஸ்ட்டு என் குழந்தைகிட்ட இருக்கான்னு ஒரு டீச்சரும் தெரிஞ்சுக்கணும், மேனேஜ்மெண்ட்டும் தெரிஞ்சுக்கணும், பேரண்ட்டும் தெரிஞ்சுக்கணும். அப்போது இந்த செல்ஃப் ஸ்டடியை பண்ணிவிட்டு அப்புறம் தாங்க என் குழந்தைய நான் எங்கே பொசிஷனிங் பண்ணணும் அப்படின்னு நான் வந்து பார்க்கணும். என்னை பொறுத்தளவுக்கு இந்த ஸ்கூல் முடிச்சுட்டு டியூஷன் அனுப்புகிறாங்கல்ல, இந்த டியூஷனை கட் பண்ணிவிட்டு இந்த டியூஷன் டைமை அந்த குழந்தையோட இன்டெலிஜென்ஸ் க்ரூமிங் டைமை வந்து மாற்றி கொண்டு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்கூல் போகிறத நான் டிஸ்டர்பே பண்ணலை, காலையில் போட்டும் ஈவினிங் தாராளமாக வரட்டும், சாட்டர்டே சண்டே ஹாலிடேவா எப்பப்பெல்லாம் அந்த குழந்தை வந்து ஃப்ரீயாக இருக்கோ அப்பப்பெல்லாம் வந்து தன்னோட இன்பார்ன் பொட்டன்ஷியலுக்குள்ளே ட்ராவல் பண்ணுறதுக்கான பிளாட்ஃபார்ம் எல்லாம் கிடச்சிதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொரு குழந்தையும் அவங்கவுங்க ஃபோக்கஸ்குள்ளே போக ஆரம்பிப்பாங்க. தே வில் நாட் ஸ்டார்ட் கம்பேரிங் வித் ஒன் another. டைம் இருக்காது அதுக்கு. எனக்குள்ளேயே 1000 கேள்வி இருக்குது. என்னை கெடுக்கிறதுக்கு ஒன்றும் 3வது மனுஷன் ஒன்றும் தேவையில்லை. என்னோடய தாட்டே போதுமானது. இன்றைக்கி எனக்கு நல்ல தாட்டும் வருது, இன்றைக்கி எனக்கு நெகட்டிவ் தாட்டும் வருது. அப்போது என்ன நான் மேனேஜ் பண்ணணும், என்ன நான் சரி பண்ணணும். இந்த சரி பண்ணுறத வந்து எங்கே நடக்கும்னா, எனக்கு என்ன வருது என்ன வராதுன்னு எனக்கு தெரிஞ்சு வச்சுருக்கணும். அந்த வராதுன்றதை சீக்கிரமாகவே தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க டைம் மிச்சம். அதுதான் என்னோட எல்லா டாக்ஸ்லேயும் நான் சொல்கிறது. இன்றைக்கி ஒரு பெரிய பணக்காரர் இருக்கார், அவர்கிட்ட போய் ஒரு 60-70 வயசுன்னு வச்சுக்கோங்களேன், சார் என்ன சார் இதுக்கப்புறம் உங்களுக்கு லைஃப்பில் வேணும்னு கேட்டால், இதுக்கப்புறம் எனக்கு வெல்த் வேணுமான்னு சொல்ல போகிறாரு அவர். இதுக்கப்புறம் நான் ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் வாங்கணும், ஒரு மெசராட்டி வாங்கணும்னு நான் சொல்ல போகிறாரு. 100% கிடையாது. எனக்கு இன்னொரு 5-10 வருஷம் நான் ஹெல்த்தியாக நான் லைஃப்பை லீட் பண்ணால் போதும். அந்த டைமை ஒன்று தானே பேசுவாங்க. அப்போது இந்த டைம் எல்லாத்தையும் நான் வேஸ்ட் பண்ணிடுறேன். என் 30-40 வருஷம் எல்லா டைத்தையும் வேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது, ஏதோ ஒரு வெல்த்தை நான் அக்குமுலேட் பண்ணுறேன். அப்புறம் நான் ஹாப்பியாகவே நான் ஒரு 20 வருஷம் தான் நான் வாழ்கிறேன், மை லாஸ்ட் 20. இதையே லாஸ்ட்டில் போய் ஹாப்பியாக வாழ்கிறதுக்கு நான் ஏன் போய் என்னோடய ஃபஸ்ட்டு 20லே நான் ஹாப்பியாக இருக்கக்கூடாது? என்னோட ரெஸ்ட் ஆஃப் த 40 நான் இன்னும் சூப்பராக இருப்பேன். இப்போ 20 20 பிரிச்சிட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு 20 நான் என்னோடய எஜுகேஷனுக்கு நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன், செகண்ட் 20 நான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன், அப்புறம் ஃபேமிலி வருது, என் குழந்தைங்களை படிக்க வைக்கிறேன், அப்புறம் தேர்ட் 20ல் தான் போய் நான் வந்து ஒரு பெரிய ஒரு பர்சனாலிட்டியை நான் க்ரூம் ஆகிறதுக்கான எல்லா பாசிபிலிட்டியும் நான் க்ரியேட் பண்ணுறேன். அங்கே போய் காலமான காலத்தில் செய்கிறதுக்கு ஸ்டார்டிங்லேயே நான் என் குழந்தைக்கு அந்த பிளாட்ஃபார்மை நான் கொடுத்து நான் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன்னா எவ்வளவோ லெஜெண்ட்ஸை நம்ம கொண்டு வரலாமே. நம்ம இங்கே எல்லாருக்கும் மாதம் பணம் வேணும், எல்லாருக்கும் ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் ஒரு பட்ஜெட் இருக்குது. அந்த பட்ஜெட் இல்லாட்டி ப்ரெஷர் ஆயிரும். பணம் இஸ் இம்பார்ட்டன்ட், மணி இஸ் இம்பார்ட்டன்ட். பட் அதையும் தாண்டி என் குழந்தைய நான் படிக்க வைக்கிறதுக்கு நான் ஒரு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறேன் இல்லை, 50,000 70,000 அவங்க பேரண்ட்டோட கேப்பபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி மல்டிப்ளைட் பை 20 இயர்ஸ் போட்டுக்கோங்க, காலேஜ் வரைக்கும். இவ்வளோ பணம் நான் செலவு பண்ணுறேன் ஒரு பேரண்ட்டாக. இந்த பணத்தை வந்து என் குழந்தைக்கு கரெக்டான ப்ரொபோசிஷனில் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேனான்றதை ஒவ்வொரு பேரண்ட்டும் கேள்வி கேட்கணும். என் குழந்தை நினைக்கிறது ஒன்று, என் குழந்தைகிட்ட இருக்க ஆல்ரெடி இருக்க ஒரு எலமெண்ட் இன்னொன்று. பட் நான் என் குழந்தைய 10-11 ஸ்கூலுக்கு போட்டுன்ற ஒரு தாட்டோட நான் அனுப்புறது, இந்த பணத்தை சேர்த்து வச்சு அந்த குழந்தைகிட்ட கொடுத்தா கூடி அந்த குழந்தை ஏதாவது ஒரு நல்ல பிஸ்னஸ் பண்ணி இல்லை தனக்கு என்ன வேணுமோ அதை பண்ணிக்கும். 10-20 லட்சம் ஒன்றும் சும்மா இல்லையே 20 இயர்ஸில். ஒரு எஜுகேட்டராக நீங்களும் என்ன நினைக்கிறீங்க? லைக் ஒரு குழந்தையோட செல்ஃப் டிஸ்கவரி எவ்வளோ சீக்கிரம் நடக்கணும். ஒவ்வொரு இப்போ 30 குழந்தைங்க இருக்குன்னா 30 டிஃப்ரெண்ட் மைண்ட் இருக்குது. அப்போ ஒரு டீச்சருக்கு தெரிஞ்சிருக்கணும் என் குழந்தை என்ன மாதிரி லேர்னரு, என் குழந்தைகிட்ட என்ன இன்டெலிஜென்ஸ் இருக்குது, என்ன பர்சனாலிட்டியில் இருக்காங்க. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? I think the teacher only will first come to know more than the parents. அவங்க எந்த லெவலில் இருக்காங்க அப்படிங்கிறது வந்து டீச்சர் ரைட் ஃப்ரம் when they were 5 இயர்ஸ்லேயே டீச்சருக்கு தெரிஞ்சிடும் அவங்க எந்த இதில் அவங்க இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க. அப்போவே the teacher must inform the parents. அந்த ஒரு கனெக்ஷன் தான் அங்கே மிஸ் ஆகுது. இப்போ சப்போஸ் if a teacher is informing, the parents must be ready to accept it. அந்த acceptance அங்கே இல்லை. அந்த acceptance கொண்டு வர்றதுக்கு I don't know how many years will it take, because they are in the mindset that they have to score marks. ராபி டாட்டாய்ஸில் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னா அந்த 10 வருஷம் எல்லா பேரண்ட் கிட்ட நாங்கள் சொல்கிற ஒரே விஷயம் தான், be with Rabbit Tortoise for 10-15 years.
இன்றைக்கி உங்கள் குழந்தைங்களை நீங்கள் கன்சல்டிங் கூட்டிகிட்டு வரீங்க, நாங்கள் ஒரு நாலேஜ் கொடுக்குறோம், சில அசஸ்மெண்ட்ஸ் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் இருக்குது, விச் இஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். இதை எடுத்துகிட்டு இதோடு போயிடாதீங்க. பி வித் அஸ். தெர் இஸ் அ குட் ட்ரைனிங் டீம் வித் யூ. இருந்து 10-15 வருஷம் உங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் நீங்கள் ஒரு பின்னாடி ஒரு ஆள் இருக்காங்கன்னு நினச்சிக்கோங்க, ஒரு கன்சல்டன்ட் இருக்காங்கன்னு நினச்சிக்கோங்கன்ற விஷனை தான் ஆக்சுவலாக நான் இது வரைக்கும் கொடுத்துருக்கோம் எல்லாரோட பேரண்ட்டுக்கும். இப்போ நீங்கள் 4-5 இயர்ஸில் குழந்தை எதில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குன்றத ஒரு டீச்சர்னால் கிராப் பண்ண முடியும்னு சொல்கிறீங்க இல்லையா? இது அந்த அசஸ்மெண்ட் டூல்குள்ளெல்லாம் போய் அந்த குழந்தை வெளியில் வந்ததுன்னா ஒரு பெரிய ஒரு 20 டிஃப்ரெண்ட் அசஸ்மெண்ட் பேராமீட்டர்ஸ் இருக்குது. அந்த குழந்தைய எங்கே சேனலைஸ் பண்ணணுன்றதை ஸ்டார்டிங்லேருந்தே நம்ம ஃபோக்கஸ்டாக கொண்டு போக முடியும். கன்க்ளூஷனுக்கே வர வேண்டாம். லெட் தம் ட்ராவல். இன்றைக்கி நான் சொன்ன மாதிரி தான், சச்சின் ஐடென்டிஃபை பண்ணிட்டாரு, அண்ட் தென் ஹி இன்வெஸ்டட் 25 years டு பிகம் காட் ஆஃப் கிரிக்கெட். அப்போது அந்த ஜேர்னி வரைக்கும் ஒரு ஆர்கனைசேஷன் பின்னாடி இருந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஹோல் தாட் ப்ராசஸ் தான் இது வரைக்கும் நான் கோஆர்டினேட் பண்ண பேரண்ட்ஸ்கிட்டையும் நான் போய் சொல்லியிருக்கேன், இன்ஸ்டியூஷன்கிட்டையும் நான் சொல்லியிருக்கேன். இப்போ நான் சொன்ன தாட் ப்ராசஸ் எப்படி ஒரு எஜுகேட்டராக நீங்கள் பார்க்குறீங்க? லைக் பேரண்ட்ஸ் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்களா? லைக் வாட் இஸ் யுவர் தாட் ப்ராசஸ் ஹியர்? No, only few parents are ready to accept the thought process that we are having it. நம்ம போய் சொன்னாலும் அவங்க ஓகே சொல்லுவாங்க. they will say okay fine, அவங்க அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, let that stay aside. ஆனால் படிக்கவும் செய்யணும், படிக்கட்டும். இந்த நாங்கள் கொடுக்குற இந்த அசஸ்மெண்ட் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் அந்த குழந்தை எந்த சப்ஜெக்டில் பொசிஷனிங் பண்ணுறது வரைக்கும் டீப்பாக இருக்குது ஆக்சுவலாக. இப்போ ஐ ஹாவ் அ பேரண்ட், ஸ்டூடெண்ட், ஐ கேன் சே ஃபர்ஸ்ட் மை ஸ்டூடெண்ட். அவங்க ஷீ இஸ் சூப்பர் டூப்பர் இன் அத்லெட்டிக். அவங்களால அந்த மாதிரி ஒரு ஃபாஸ்ட்டாக எந்த குழந்தைனாலும் ஓட முடியாது. ஈவன் grade 7, 8 ஆல்சோ nobody is able to compete with her, even the boys. அந்த அளவுக்கு she is super fast. But when we said this to the parent that we can bring her into the next level, she said இல்லை அவங்க அதுல எல்லாம் ஸ்போர்ட்ஸ் அதுல எல்லாம் போயிட்டு என்ன பண்ண போறாங்க, பொண்ணு கேர்ள் சைல்டு பொண்ணு, அவங்க என்ன பண்ண போறாங்க, let her study, let her choose her career in a proper way. So the parents are not ready to accept it. அந்த மாதிரியும் இருக்காங்க. பட் 1 or 2 parents ஓகே அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா பரவாயில்ல, let her go in that, அப்படியும் இருக்காங்க. பட் we are facing those who are not able to accept it. They want their child a full timer படிக்கணும். she or he has to score marks. அந்த மாதிரி இருக்கிற பேரண்ட்ஸ் தான் I am facing. I don't know about others. இப்போ எங்கிட்ட இருக்கிற பேரண்ட்ஸ் படிக்கட்டும், படிப்பை விட்டு வேற என்ன இருக்கு, let her or study அப்படிங்கிற விஷயம்தான் அவங்களுக்கு போயிட்டுருக்கு. நம்ம போய் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் அந்த பேரண்ட்கிட்ட, பட் அவங்க அடுத்த லெவலுக்கு she is not ready to think. ஸோ நம்ம அக்செப்ட் பண்ணி தான் போக வேண்டிய ஒரு சூழ்நிலையில நம்ம மாறி இருக்கோம். இப்போது டீச்சர்ஸ் பற்றி நம்ம பேசுவோம். they play an important role. லைக் ஒரு குழந்தை காலையிலேருந்து ஒரு லேர்னிங் சொல்லி கொடுக்குறது, அந்த எங்கேஜ்டாக அவங்கள கம்ப்ளீட்டாக பார்த்துக்கிறது. நான் பொறுத்தளவுக்கு யோசிப்பேன், அவங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறமா அவங்க மைண்ட் இதை தான் யோசிக்கும். என்ன யோசிக்கும்னா, அடுத்த நாள் நான் கிளாஸில் என்ன ப்ரிப்பரேஷன் பண்ணி நான் பண்ணனப்போ ஒரு டீச்சர் பார்த்தீங்கன்னா தேர் ஆக்சுவலி பேக்ட். அவங்க ஓன் ஃபேமிலி கூடயே டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாத சுச்சுவேஷன் தான் இருக்குது. அப்போது உங்கள் டீச்சர்ஸோட வெல்பீயிங் எல்லாம் நீங்கள் எப்படி பார்த்துக்கிறீங்க? லைக் ஏன்னா ஒரு டீச்சர் ஹாப்பியாக இருந்தால் தான் அங்கே இருக்க ஒரு 20-30 குழந்தைங்க ஹாப்பியாக இருக்கும். வெளியில் என்ன வேணாலும் பேசலாம், நான் ஹாப்பியாக இருக்க மாதிரி காமிச்சிக்கலாம், பட் இன்டர்னலி ஆர் டீச்சர்ஸ் ஹாப்பி? ஒரு காலையில் வந்துருந்து ஈவினிங் போகிறது வரைக்கும் எப்படி அவங்களோட வெல்பீயிங் இருக்குது? The answer I can say it and better because I was a teacher. Yeah. I was a teacher for 5 years. எனக்கு தெரியும் அந்த டீச்சர்ஸோட ப்ரெஷர் என்ன அப்படிங்கிறத பிகாஸ் ஐ ஹவ் ட்ராவல்டு தட். எனக்கு தெரியும். பிகாஸ் நிசார் சொன்ன மாதிரியே வீட்டுக்கு வந்தாலும் we have work. அந்த அடுத்த நாள் ப்ரிப்ரேஷனுக்குண்டான ஒர்க் we do it. பட்
the thing is நம்ம இப்போ நான் எப்படி ஒர்க் பண்ணேன்னா நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தாலும் it is only for these children they are going to get benefited அப்படிங்கிற ஒரு thought processல I do it. I am preparing myself for the next day. அப்போ I enjoy doing it only for these children. Because nowadays let them understand better. Traditional போகாம method போகாம if we give them some activity based they will enjoy and learn. So let them understand better. This will be useful even for the slow learners. அப்படிங்கிற ஒரு thought processல we work. But இது டீச்சர்ஸ்க்கு ப்ரெஷரா அப்படின்னு கேட்டால் 100% ப்ரெஷர் தான். அது நம்ம இதில் இருந்து அவங்கள வெளியில் கொண்டு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. Just thinking of these children. ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக ரொம்ப குவிக் லேர்னர்ஸ்க்கு இது தேவையே கிடையாது. ஆனால் those who are slow learners கொஞ்சம் புஷ் வேணும் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த டைப் ஆஃப் லேர்னிங் இஸ் நீடட். அப்போது அட்லாஸ்ட் என்ன நினைப்பாங்கன்னா ஆஸ் அ டீச்சராக என்னால் அந்த குழந்தை பெனிஃபிட் ஆகுதுன்னா லெட் இட் ஹேப்பன். ஆனால் கடைசியில் அந்த ப்ரெஷர் comes from the management also. ஏன் அந்த குழந்தைய விட்டுட்டீங்க, ஏன் you are answerable to every child. ஏன் அந்த குழந்தைய விட்டுட்டீங்க அப்படிங்கிற கொஸ்டின் நான் இப்போ மேனேஜ்மெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல ஐ கொஸ்டின் தட் டீச்சர். பட் லக்கிலி the teachers that I have got, they work for these children. They don't, though they are into so much of pressure, first அந்த டீச்சர் ஒர்க் அவுட் பண்ணணும். ஃபஸ்ட்டு மேத் எல்லாம் 7th 8th மேத்து ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்குது. ஃபஸ்ட் தட் டீச்சர் ஹேஸ் டு ப்ரிப்பேர் ஹர் செல்ஃப் அண்ட் கெட் இன்சைட் த கிளாஸ் ரூம். அப்போது he or she feels happy for these children only. அப்புறம் கடைசியாக அது ப்ரெஷரா அப்படின்னு கேட்டால் when they come to 10th standard 8th வரைக்கும் அது ப்ரெஷர் இல்லை. 9th and 10th வரும்போது டீச்சர் ஆர் ஃபேஸிங் ப்ரெஷர். இதில் இருந்து அவங்கள வெளியே கொண்டு வர முடியுமான்னு கேட்டால் முடியாது. Are parents really respecting teachers? At times when my school parents, I have never faced such issues actually, to be honest. Generally no. They if that child know that அது அவங்க அந்த சைல்டுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல அப்படின்னா அந்த டீச்சரை தப்பாக தான் பேசிட்டு போகிறாங்க. You are not capable. Even if the child goes and tells something wrong, நடக்காமல் இருந்த ஒரு விஷயத்த சொன்ன இந்த மாதிரி நடந்துச்சுன்னு சொன்னால் கூட பேரண்ட்ஸ் நம்புற ஸ்டேட்டில் தான் இருந்துட்டு they'll come and question the teachers. Yeah, they are questioning. First எப்படின்னா first they will be straight away they talk to the principal. அந்த பிரின்சிபல் கிட்ட தான் கால் போகுது. The principal itself are not aware what has happened. Then they call the teacher. அப்புறம் எல்லாம் என்கொயரி ஆன பிறகு அதுக்குள்ளே இங்கே ஒரு பெரிய மெஸ்ஸே நடந்திருக்கும் என்னங்கிறது. பட் அது சரி ஒரு மேம் திட்டுனாங்க, அது அந்த குழந்தைகிட்ட ஒரு பேரண்ட் அப்போ நீ என்ன பண்ணுன அப்படிங்கிற கொஸ்டின் இப்போ இருக்கிற பேரண்ட்ஸ் ஆர் நாட் ரெடி டு ஆஸ்க். அதுதான் இருக்கிறதுலையே ஒரு மிகப்பெரிய ஒரு தப்பாக பார்க்குறதா எப்படின்னு தெரியல. இப்போ சரி மேம் திட்டுனாங்க, வாட் டிட் யூ டூ அப்படிங்கிற கொஸ்டின் he or she is not ready to ask. அங்கே நீ என்ன பண்ணுன அப்படிங்கிற கொஸ்டின் அங்கே கேட்டாங்கன்னா இந்த மாதிரி they will not feel bad or they will not talk ill about the teacher. அது அங்கே நடக்காதது தான் அங்கே பிரச்சனையே நடக்குது. Absolutely. And இன்னொரு question, this is with me for a longer period. Teachers do they really love what they do? Example நான் எதுக்கு சொல்கிறேன்னா, I still remember my college time. நான் 3rd year படிச்சிட்ருக்கேன் and there was a girl who is my senior and she was there at year number 4 engineering படிச்சுட்டு நான் final year போகிறேன் and then she became my faculty. Oh, okay. ஒரு 20-25 இயர்ஸ்க்கு முன்னாடி பேச்சுலர்ஸ் படிச்சிருந்தா போதும் ஒரு இந்த லெக்சரிங் இதுக்குள்ளே வர்றதுக்கு.
அப்போது இப்போ தான் வந்து அந்த மாஸ்டர்ஸ் எல்லாம் மேண்டேட்டரியாக கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ யோசிச்சு பாருங்கள், என்னோட சீனியரு எனக்கு வந்து லெக்சரராக திரும்ப வரும்போது என்ன மாதிரி அவங்களுக்கு இந்த வேர்ல்ட் பற்றின நாலேஜ் இருக்குது, என்ன ப்ராக்டிக்கல் எக்ஸ்போஷர் இருக்குது, புக்கை தாண்டி என்ன சொல்லிக் கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்கும்போது இட் இஸ் அ பிக் கொஸ்டின் மார்க். அண்ட் நிறைய பேர் நான் என்ன நினச்சிக்கிறேன்னா, இந்த டீச்சிங் ப்ரொஃபஷனில் என்னை பொறுத்தளவுக்கு இட் இஸ் அ ப்ரொஃபஷன் தட் ஷுட் பி அ காலிங். ஒரு 30-40 மைண்டோட நான் ஒர்க் பண்ண போகிறேன் ஒரு கிளாஸில். வேறு கிளாஸ் போகிறாங்கன்னா ஜஸ்ட் see how many brains a teacher is going to work with. அப்போது ஒரு காலிங் இல்லாமல் ஒரு டீச்சர் வந்து இந்த ப்ரொஃபஷனுக்குள்ளே வர்றாங்க. ஜஸ்ட் லைக் தட், நான் ஒரு கம்பெனியில் போய் ஒர்க் பண்ணுற மாதிரி. ஐ கோ ஃபார் அ மேனுஃபேக்சரிங் யூனிட், ஐ கோ at 8 o'clock, ஐ கம் பேக் at 6 o'clock. இந்த ஒரு தாட் ப்ராசஸில் ஒரு ஜாப் எனக்கு செக்யூர்டான ஜாபு. ஏன்னா இன்ஸ்டியூஷனில் வேலை செய்கிற மாதிரி ஒரு ப்ரொடெக்டிவான என்விரான்மெண்ட் வந்து கிடையாது, ரைட்? சாஃபிஸ்டிகேட்டடானது, பிரேக் இருக்குது, டைம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம், உடம்பு சரியில்லைன்னா கூட ஆல்டர்னேட் ஸ்டாஃபை வந்து போட்டு மேனேஜ் பண்ணிப்பாங்க. அப்படின்னு சொல்லும்போது டீச்சர்ஸ் வந்து உண்மையிலே இதை வந்து ஒரு பர்பஸ் ஆஃப் காலிங்காக எடுத்து இந்த ரோல்குள்ளே வர்றாங்களா? இந்த ஹையரிங் ப்ராசஸ் எப்படி நடக்குது? ஆர் டீச்சர்ஸ் ரியலி எக்யூப் டு ஹேண்டில் கிட்ஸ்? அவங்களுக்கு அட்வான்ஸ்மெண்ட் எல்லாம் தெரியுதா, இல்லை திரும்பவும் அவங்க புக்கை மட்டும் சொல்லி கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்களா? What is your thought on this? Actually, they are compelled to become teachers. Forced to become teachers? Yes, they are being forced to become teachers. They are only, I can say, out of 10, only 1 or 2 are passionate. The others, yes, because as you said, this is a secure job, so you can come to school at 8:30 and go back to home at 5 and take care of your children and your family. But that will not happen in other work or profession. They will have late night work and everything. So out of 10, I guess 8 of them, it forced them to come in. And those who are really passionate have this innovative, they know what is going around. Exactly, and they just exhibit to the children. All that is being done. But those who are being forced, they are sticking it only into into the textbooks. They want to come teach the child and just go back. Ana and the passionate இருக்கிற டீச்சர்ஸ் உள்ள வந்துட்டாங்கன்னா அந்த child or children will go into வேற லெவலுக்கு போயிடுவாங்க. அது இப்போ வந்து ஓரளவுக்கு they are, because to be honest, teachers are paid very less. நான் இந்த மேனேஜ்மெண்ட் சைடுலேருந்து இது பேசக்கூடாது. நம்ம மற்ற ஒரு ஜாப் எல்லாம் பார்க்கும்போது டீச்சர்ஸ் are paid less. ஏன் நல்லா கொடுக்கலாமே, நிறைய ஃபீஸ் வாங்குறாங்களே ஸ்கூலில், நல்ல சம்பளம் கொடுக்கலாமே. டெஃபினெட்லி அது கொடுக்கலாம். அது ஃபியூ ஸ்கூல்ஸ் வந்து நல்லா கொடுக்குற ஸ்கூல்ஸ் இருக்காங்க. பட் ஃபியூ ஸ்கூல்ஸ் அவங்க வந்து they are paid less. Because if they are internally happy, ஆட்டோமேட்டிக்காக பணம் தானே ஒரு விஷயத்தை டிட்டர்மைன் பண்ணுது. இப்போ நான் மாதம் 1ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதி வரைக்கும் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். பிகாஸ் மை சேலரி கெட்ஸ் கிரெடிட்டட். அதுக்கப்புறம் ஒவ்வொரு டெபிட் மெசேஜாக வரும். இட் காட் டிடெக்ட் ஃபார் பைக், இட் காட் டிடெக்ட் ஃபார் கார். இப்போ மாதம் முடியும் போது 10 நாளில் காசே இருக்காது. தட் அகெயின் புட்ஸ் அ ப்ரெஷர், ரைட்? இதே சுச்சுவேஷனில் ஒரு டீச்சர் இருக்கிறாங்க, கடைசி 10 நாள் காசு இல்லைன்னா they actually handle the classes with that emotion. So actually they have to be paid more. This applies even to me. இது எனக்கும் அது பொருந்தும். ஏன்னா அவங்க இந்த குழந்தைங்களை வந்து அவங்க தான் உருவாக்குறாங்க. 4 இயர்ஸ்லேருந்து 18 இயர்ஸ் வரைக்கும் ஸ்கூலில் இருக்காங்க. அதுக்கப்புறமும் அப்போது இந்த ஒரு ஸ்டூடெண்ட்ஸை உருவாக்குறவங்கள எப்படி நம்ம பார்த்துக்கணும்? Because if they are financially happy, I think everything will change. Everything will change. Everything will change, yeah. இப்போ அவங்க ஃபினான்ஷியலி இப்போ ஹாப்பியாக இருந்ததுன்னா அந்த இன்னோவேட்டிவ் டீச்சிங்கும் நடக்கும். அது இல்லாதது என்ன போதும், டெக்ஸ்ட் புக்ஸில் இருக்கிற விஷயங்கள் நம்ம சொல்லி கொடுத்தா இப்போ அவங்களுக்கு அது போதும் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் ஆஸ் அ ஹியூமன் பீயிங்காக எல்லாத்துக்குமே வந்துடும்.
இப்போ எக்ஸாம்பிள் ஒரு டீச்சரோட பெர் ஆனம் டேக் அவே ஒரு 3 lakhs இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் தென் ஷி கெட்ஸ் அ பேப்பர் சேயிங் தட் your next division is like 4.5 or even 5 lakhs per annum. எவ்வளோ பெரிய ஹாப்பினஸ் இருக்கும் அவங்களுக்கு பர்சனலாக. அண்ட் தென் she wanted to give everything to the school and she wanted to give everything to the kids. அல்டிமேட் பெனிஃபிட்டே வந்து குழந்தைங்க பேரண்ட்ஸ் தானே. ஆக்சுவலி அந்த ஒரு சேஞ்ச் ஓவர் நடக்கணும். அது நடந்ததுன்னா ஆஸ் நிசார் செட் எல்லா விஷயங்களும் நடக்கும். ப்ரெஷர்ஸ் அவங்களால ஹேண்டில் பண்ண முடியும். பிகாஸ் இது ப்ரெஷர்ஸ் ஏன் ஹேண்டில் பண்ண முடியறது இல்லைன்னா தே ஹாவ் ஃபினான்ஷியல் ப்ரெஷர்ஸ் ஆல்சோ. அதே இல்லை அப்படின்னா தே கேன் ஹேண்டில் திஸ் ப்ரெஷர் வெரி ஈஸிலி அண்ட் கோ. நானும் 10 வருஷம் நிறைய தே கால் மீ ஃபார் யூ நோ இட் பெட்டர் லைக் தே கால் மீ ஃபார் ஸ்கூல் காலேஜ் ப்ரோக்ராம்ஸ். இப்போல்லாம் லாஸ்ட் 1-2 இயர்ஸாக whoever calls me, யார் எங்களை ரெஸ்பெக்ட் பண்ணி கூப்பிட்றாங்களோ அந்த இன்ஸ்டியூஷன் கூட மட்டும்தான் ஒர்க் பண்ணுறோம். அந்த ஸ்டார்டிங்கில் எல்லா இடத்துக்கும் போகலாம் பண்ணலாம், வி ஹவ் கிராஸ் தட் ஃபேஸ் நவ். லைக் மைண்டட் பீப்புள் கூட மட்டும் ஒர்க் பண்ணால் போதும்னு சொல்லிட்டு. அண்ட் வாட் ஐ ஹவ் கம் அக்ராஸ் இன் த பாஸ்ட் 10 years மேபி, எஜுகேட்டர்ஸ்னால ரன் பண்ணக்கூடிய ஸ்கூலே ஆக்சுவலாக கம்மியாக நான் பார்க்குறேன் நம்ம ஊரில். எக்ஸாக்ட்லி. யூ ஆர் அன் எஜுகேட்டர், யூ ஆர் அ டீச்சர் பை ப்ரொஃபஷன். ஆல்மோஸ்ட் ஒரு 10-15 years நீங்கள் இந்த ப்ரொஃபஷனுக்குள்ளே இருந்துட்டு you decided like you got a better calling, you got the opportunity, your family supported. இன்றைக்கி நீங்கள் ஸ்கூல் ரன் பண்ணி ஒரு 200 குழந்தைங்கள டீச்சர்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துக்கிறீங்க, ரைட்? யூ கம் ஃப்ரம் அன் எஜுகேஷனல் பேக்ரவுண்ட். இப்போ கோயம்புத்தூரில் there are like 400-500 plus schools maybe. Yeah, easily. இந்த இவ்வளோ கவுண்டில் எஜுகேட்டர்ஸ்னால ரன் பண்ணக்கூடிய இன்ஸ்டிடியூஷன் வந்து you and I know it is very minimal. Yeah, we can count. You can count it. அப்போது இதை வந்து நம்பர்ஸ் கேமாக நான் பார்த்துட்டு இப்போது பிஸ்னஸ் பண்ணலாம், ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணலாம், ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணலாம், இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா பணம் இருக்கிற ஒரு 5-6 பேர் 10 பேர் நான் கை சேர்ந்துட்டு நான் வந்து இன்ஸ்டிடியூஷன் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் இப்போ வந்திருக்கு. ஆக்சுவலாக இப்போ ரீசன்ட் டேஸாக ரொம்பவே அது பேஷனேட்டாக ஸ்டார்ட் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது தெரியாது. பிகாஸ் தே கேன் ஹையர் பீப்புள். அது ஹையர் பண்ணி எப்படியோ வி கேன் க்ரோ த ஸ்கூல் அப்படிங்கிற அதுவும் இட் இஸ். நான் என்ன சொல்லுவேன்னா பேரண்ட்ஸ் அந்த ஃபேண்டசிக்குள்ளே போயிடுறாங்க. ரொம்ப ஒரு ஹைஃபை பில்டிங் பார்த்துட்டு அதுக்குள்ளே என்ன இருக்குது, அவங்களோட பேக்ரவுண்ட் என்ன அப்படிங்கிறதெல்லாம் தே நெவர் எவர் திங்க். அங்கே ஹைஃபை பில்டிங், என் குழந்தை சொஃபஸ்டிகேட்டடாக அந்த ஸ்கூலுக்குள்ளே போய் வரணும், அவ்வளோதான். அதுக்கு மேலே வந்து அவங்களுக்கு வந்து வேறு எதுவுமே தேவையில்லை. யார் ஹெட்டாக இருக்காங்க, என்ன பண்ண போகிறாங்கங்கிற விஷயம். பிகாஸ் அட்லாஸ்ட் தே கேன் பிளேம் த ஸ்கூல் அண்ட் தே கேன் கம் அவுட். பட் பார்வைக்கு என் குழந்தை இங்கே படிக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிராண்ட் இன்ஸ்டிடியூஷனில் படிக்குது, அது அவங்களுக்கு அது ஒரு பெருமை. அது எப்படி அது பண்ண போகிறாங்க எப்படிங்கிற விஷயங்களும் the parents are really least bothered. போக போக அந்த குழந்தையோட ஃப்யூச்சர் இவங்க கையில் தான் இருக்குது அப்படிங்கிறதும் they never think. So here இப்பவும் I can say because we all belong to that parents also. Absolutely, that is why. Yeah, we are நம்ம educators இருந்தாலும் we are parents also. அப்போ அந்த பிளேமும் நம்ம தான் எடுத்துக்கணும். அது அந்த பிளேமும் we only have to take it. பேரண்ட்ஸோட மைண்ட் செட் அப்படி இருக்குது. தட் இஸ் வை த ஸ்கூல்ஸ் ஆர் ஆல்சோ. என்னை பொறுத்தளவுக்கு ஒரு பேரண்ட் வந்து எஜுகேட்டர்ஸ் ரன் பண்ணக்கூடிய ஸ்கூலை எக்ஸ்ப்ளோர் பண்ணி இன்னும் அந்த குழந்தைங்களை கொடுத்தாங்க அப்படின்னா ஐ திங்க் தே ஆர் இன் த பெட்டர் ஹேண்ட். இல்லாட்டி பிஸ்னஸ் பண்ணுற ஒரு ஸ்கூலோட போய் அந்த குழந்தை மாட்டிக்கிச்சுன்னா த கிட் இஸ் ஜஸ்ட் அ நம்பர் அப்படின்னு பார்க்கலாம். அதுவும் இல்லை, ரொம்ப ஹைஃபையாக சொஃபஸ்டிகேட்டடாக ஒரு ஸ்கூலில் எனக்கு வாட் ஐ ஃபீல் பர்சனலி அப்படி ஒரு குழந்தைய கொண்டே அந்த ஸ்கூலுக்குள்ளே விடணுமா அப்படிங்கிற ஒரு குவெஸ்டினும் எனக்கு வருது. ஒரு ஏசி கிளாஸ் ரூம் எதுக்கு? லெட் தம் எக்ஸ்பீரியன்ஸ் தட். ஏன் உங்கள் ஸ்கூலில் நான் எங்கேயுமே நான் ஏசி பார்த்தது கிடையாது. Do you specifically do that? We don't because let them have that. எப்போ அந்த நேச்சரை எப்போ அவங்க வந்து லைஃப் லாங் they cannot be with this
ஏசி, let them sweat, no? அந்த ஸ்வெட் வெளியே வரணும்ல, let it come out. இந்த ஒரு விஷயம் துபாயில் நடக்கிறதில்ல. ஏன்னா அந்த குழந்தை வீட்டுக்குள்ளேயும் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற குழந்தை ஏசி தான், ஸ்கூல் பஸ்ஸும் ஏசி, போய் ஸ்கூலில் போய் இறங்கிருச்சுன்னா ஸ்கூலும் ஏசி. அந்த போய் வெயிலில் போய் விளையாட முடியாது. அந்த உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஹீட் இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த குழந்தைங்களுக்கு இந்த சன்லைட்கான எக்ஸ்போஷர் ஆக்சுவலாக கம்மி. ஆட்டோமேட்டிக்காக அந்த வைட்டமின்ஸ் எல்லாம் இன்னும் டெஃபிஷியன்சி ஆயிடுது. அந்த குழந்தைங்க லேசி குழந்தைங்களா தான் இன்னும் அந்த ஒரு they cannot come up in sports athletic. இப்போ நம்ம அந்த இப்போ நம்ம we are talking about Dubai, அந்த சைடுல இருந்து யாராவது சூப்பரா அத்லெட்டிக் ஓட முடியுமா அப்படின்னு கேட்டேன். பிகாஸ் my grandson is a living example. He is living in my daughter and my son-in-law is in Qatar. இப்போ நான் என்னோட ஸ்கூலை கூட்டிகிட்டு வந்தேன். he was enjoying playing on the ground because he is not exposed to the sunlight over there. வீட்டுக்குள்ளே ஏசி, ஸ்கூல்லேயும் ஏசி, எல்லாமே ஏசி. ஸோ அடுத்த அதுவும் நம்ம யோசனை பண்ணோம் அடுத்த and the parents are also willing to be in that mindset only. let them be. ஏன்னா வீட்டுக்குள்ளேயும் ஏசி, காருக்குள்ளேயும் ஏசி, ஸ்கூலுக்குள்ளேயும் எப்போ அவங்க ஸ்வெட் ஆகும். it should come out, right? அது அவங்களோட ஹெல்த்தை தான் டிட்டரேட் பண்ணுதுங்கிற விஷயமும் அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. as a correspondent, as a management, உங்கள் இன்ஸ்டியூஷனுக்கு வர்ற கம்ப்ளைண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை எக்ஸ்பெக்டேஷன்ஸாக இருக்கட்டும், யூ ஹவ் கிரியேட்டட் சம் ரெப்யூட்டேஷன்ஸ், இது எப்படி மூணையுமே நீங்கள் கரெக்டாக ஹேண்டில் பண்ணுறீங்க? The expectations, because if a parent is coming in, we just inform the parents these are the facilities that we have in our school. அதே மாதிரி அது தாண்டி if the parents are into academics அப்படின்னா the child must come in. அப்போ தான் அந்த academics-ஓட expectations-ஏ கொடுக்க முடியும். Ambience-ஓட expectations, if they come in, this is the ambience. If you are able to adapt in this environment, you may enroll your child. Otherwise, you may go and look into the other schools. This is the only thing and also we make nowadays, those who the parents are coming in, we say we make the child, as I said, all the household course பண்ற மாதிரியே வீட் ஸ்கூல்லையும் நாங்கள் பண்ண வைப்போம். அதுக்கும் நீங்கள் ஓகேவா இருக்குன்னா you enroll your child. அது மற்றது மாதிரி இந்த ஃப்ளாஷி இருக்கிற இந்த வாக்குறுதிகள் எல்லாம் வந்து we just avoid giving them. I think if you set the expectations right, complaints வர்றதுக்கான அந்த பாசிபிலிட்டி இருக்காது. இல்லை, ஆக்சுவலி this is what நம்ம ஸ்கூல் இது இருக்குது, இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, அது நீங்கள் இந்த மாதிரி தான் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியுங்கிறது ஃபஸ்ட்டே நம்ம சொல்லிட்டோன்னா பேரண்ட்ஸ் அந்த மைண்ட் செட்லேயே they bring the child in. அது நம்ம ஃப்ளாஷி இருக்கிற விஷயங்களெல்லாம் சொல்லி அது இல்லை அப்படிங்கிறதுக்கு தான் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இன்னும் ஜாஸ்தி ஆகும். And regarding the complaints that they impose on these teachers, I make it a point that they never go to the teacher. Teacher பார்த்து அவங்க பேசுறதுக்கு உண்டான அந்த வாய்ப்பே நான் கொடுக்க மாட்டேன். If they are complaining in the teacher, இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் let me check, let me inquire, then I'll come back to you. Correct. I don't make these parent and the teacher communicate between each other. And I also have insisted my teacher, if the parent is calling you to complain, that why did you do that? So you just tell them that please come in the morning, I'll be available there, we will talk in person, no tele conversation, because this is a family time. So that also we have made it a habit. Very good. So I'm able to manage even that. All right. Yeah. Is there anything that you want to add finally to this podcast? And what do you see like the initiative that Rabbit Tortoise we have taken? Because we are going to talk only with educators. We are going to talk only with people who are into this particular segment. ஒரு குழந்தைக்கு லைஃபுக்கு தேவையான ஒரு விஷயத்தை கொடுக்கறது மட்டும்தான் எங்கள் ஆர்கனைசேஷனோட விஷனு. So how happy you are participating, and what is the final message that you would like to leave? Yeah, it was really happiness, sir, because I said you before
I never come into limelight. It's only because of Nisar. Thank you. Because Thank you so you much. invited, I have come in. And it was great. Because you are going, as we are doing it, you are going to change so many people in future. And let it grow, change people's mindset. First difficult task, what I have to say to you is change parents' mindset. That we have to work together, because better late than never. We have to change the parents' mindset that mark is not life. ஆக்சுவலாக எனக்கு இன்னமும் இப்போ நீங்கள் சொல்லும் போது ஒரு பாயிண்ட் வந்து மைண்டில் வருது. இந்த ஆனுவல் டே, ஸ்போர்ட்ஸ் டே எல்லாம் ஸ்கூலில் செலிப்ரேட் பண்ணும்போது I see hundreds and hundreds of cars, parked, and they are actually being with the child. என் குழந்தை ஸ்டேஜில் டான்ஸ் ஆடுறாங்க, என் குழந்தைங்க ஸ்டேஜில் ட்ராமா பண்ணுறாங்க, அதை நான் பார்த்து என்ஜாய் பண்ணுறதுக்கு வர்றேன். அந்த சேம் இன்டென்ஷன் எதுக்கு ஒரு கெரியர் பிளானிங் ப்ரோக்ராம்க்கு ஒரு 2-3 hours வந்து உட்காருங்கன்னு சொல்லும்போது வரலன்னு எனக்கு தெரியல. Actually, what you told is really true. They are ready to sacrifice their time there. 2-3-4 hours கூட அவங்களுக்கு உட்கார்றதுக்கு. Yeah, absolutely. Evening time, they jam all the roads, செக்யூரிட்டி எல்லாம் பார்க் பண்ணி வச்சுட்டு they spend. நான் வேண்டான்னு சொல்லலை, அவங்க குழந்தைங்க லைவாக பர்ஃபார்ம் பண்ணுறதெல்லாம் பார்க்கட்டும், let them enjoy, let them have dinner at school, அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை. பட் at the same time கெரியர்னு சொல்லும் போது எவ்வளோ பெரிய விஷயம். 10th படித்து முடிச்சுட்டு என் குழந்தை ஒரு நிறைய ரோடு இருக்குது, எந்த ரோடுக்குள்ளே போகணுன்னு தெரியணும். +2 முடிச்சுட்டு அதை விட பெரிய டைவர்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. காலேஜ் படித்து முடிச்சுட்டு நான் பார்க்குற ஒர்க் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கிளாரிட்டியாக இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை விட கன்ஃபியூஸ்டாக இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஜாஸ்தி. இதுக்காக நான் ஸ்கூலுக்கு போகிறேன், இதுக்காக நான் காலேஜுக்கு போகிறேன், ஒரு 20 years நான் என்னோடய லைஃப்பில் இன்வெஸ்ட் பண்ணுறேன். ஒருவேளை ஸ்கூலுக்கே காலேஜுக்கே போகாமல் இருந்தால் கூட இந்த பையன் கான்ஃபிடென்ட்டாக இருந்திருப்பான், நல்லா கம்யூனிகேட் பண்ணியிருந்திருப்பான், நல்ல க்ரியேட்டிவாக இருந்திருப்பான். இது எல்லாத்தையுமே ஸ்டேக்கில் நான் வச்சுட்டு ஒரு 20 வயசு நான் எந்த காலேஜ் பையன்கிட்ட நான் என்னோடய ப்ரோக்ராமில் நான் வந்து ஒரு சார்ட் போட்டு காமிப்பேன், ஏஜ் வர்சஸ் ஹாப்பினஸ் ஃபேக்டர் அப்படின்னு. 5 வயசில் 0 to 5 நீ எவ்வளோ ஹாப்பியாக இருந்த, 5 to 10 எவ்வளோ ஹாப்பியாக இருந்த, 10 to 15 இப்படியே போட்டு ஒரு 50 வரைக்கும் வச்சுட்டு இங்கே 25, 50, 75, 100ன்னு ஹாப்பினஸ் சார்ட் XYயில். அப்போ அந்த பையன்கிட்ட கேட்பேன், 0 to 5 இருக்கிறப்போ எவ்வளோ ஹாப்பியாக இருந்தீங்க அப்படின்னு. சார் ஐம் 100% ஹாப்பி. ஏன்? சின்ன வயசில் பயமே இருக்காது அந்த குழந்தைங்களுக்கு. தி டோன்ட் ஹேவ் ஃபியர் அட் ஆல். 100% அந்த பையன் ஹாப்பியாக இருந்திருப்பான். இந்த ஹாப்பினஸ்ஸை நீங்கள் அப்படியே கம்யூனிகேஷனுக்கு வச்சுக்கோங்க. 100% அந்த குழந்தை கம்யூனிகேட் பண்ணியிருக்கோம் 5 வயசு வரைக்கும். கான்ஃபிடென்ட்டாக இருந்திருக்கும், க்ரியேட்டிவாக இருந்திருக்கும். இந்த 5 வயசுலேருந்து 10 வயசு இருக்கு இல்லையா, நான் இது வரைக்கும் கேட்ட எல்லா காலேஜ் பசங்களும் அந்த 100%லேருந்து 75க்கு வந்திருப்பான். உன்னோட பாஸ்ட்டை நீ ரீவைண்ட் பண்ணி பாருன்னு சொன்னேன். அப்படியே அந்த 10லேருந்து 15 போதில் 10th வர்ற அந்த ஸ்டேஜ், அந்த 75 ட்ராப்ஸ் டவுன் டு 50 எக்ஸாம் ப்ரெஷர். அப்புறம் அந்த 15 to 20 இருக்குல்ல, டச்வுட் நான் சொல்கிறேன், நான் பார்த்த 90% பசங்க they came to 0 when they come to age 20, இந்த காலேஜ் முடிக்கிற ஸ்டேஜ். 90% 0, ரெஸ்ட்டு 10% ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்கீங்களா நிசார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவன் எல்லாம் நெகட்டிவில் போய் உட்காந்துருக்கான். அந்த எக்ஸ்பி ஆக்சஸில் நெகட்டிவில் போய் இந்த ஹோல் இந்த 20 வருஷத்தோட ஹிஸ்ட்ரி அவன் தூக்கி வெளியில் தள்ளி வச்சுட்டு அவன் லைஃப்பில் மறுபடியும் நெகட்டிவ்லேருந்து இப்போ 0க்கு வரணும், 0லேருந்து அவன் எங்கே பாசிட்டிவ் போகணும்னு நினைக்கிறானோ அங்கே போகணும். இவ்வளோ பெரிய ஒரு விஷயம் வந்து இந்த பேட்டர்னில் நடந்துகிட்ருக்குங்க. அந்த ஃபஸ்ட்டு 20 years வந்து குழந்தையோட பெஸ்ட்டில் நான் கொண்டு வரதுக்கான முயற்சி பண்ணிட்டோன்னா ஐ திங்க் தே ஆல் பிகம் அன்ஸ்டாப்பபிள். இன்றைக்கி ஒரு குழந்தைக்கு எவ்வளோ சேலஞ்சஸ் இருக்குது இந்த சொசைட்டியில், அது எதுவுமே வந்து சேலஞ்சஸாக வராது. நான் என் வேலையை பார்த்துட்டு நான் அதில் கவனம் செலுத்திட்டு நான் பாட்டுக்கு நான் ஃபோக்கஸ் பண்ணி போனேன்னா எனக்கு டிஸ்ட்ராக்ஷன் எங்கே இருக்குது? நான் எதுக்கு தப்பான ஆளுங்களோட போய் நான் சேர போகிறேன்? ஆக்சுவலி ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து எஜுகேட்டட் பேரண்ட்ஸ் கிட்ட தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, மோர் தேன் தி அன்எஜுகேட்டட். என்னோட பேரண்ட்ஸ்க்கெல்லாம் they were never having any expectation. ஒன்றும் இல்லை, they didn't think at all. இப்படி we choose the career, இந்த அடுத்தது எப்படி போகலாங்கிறது. இப்போ என்னோட ஸ்கூலில் இருக்கிற பேரண்ட்ஸும் most of them are uneducated only.
மேம் நீங்கள் பார்த்து ஏதாவது பண்ணுங்க மேம். ஐ திங்க் யோர் கரியர் பிளானிங் வில் ஒர்க் அவுட் இன் கல்பவரிக்ஷா. தேங்க்யூ வெரி மச். இந்த பாட்காஸ்ட் ரெடியாகி வந்ததுக்கப்புறம் நீங்கள் உங்கள் இன்ஸ்டிடியூஷனல் கான்டாக்ட்ஸ்க்கெல்லாம் அனுப்புங்க. லெட் them sit and invest 1.5 hours of a productive talk. இதை பார்க்குற ஒவ்வொரு மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும், ஒவ்வொரு டீச்சர்ஸாக இருக்கட்டும், they will definitely have a lot of intakes, and let us start working with parents in massive numbers. Thank you so much. Thank you so much. Thank you. I thank everyone for watching this podcast. இன்னைக்கு நானும் ஜெசினா மேம், த கரஸ்பாண்டன்ட் ஆஃப் கல்பவரிக்ஷா ஸ்கூல், இவங்க பேசின இந்த கான்வர்சேஷன் வந்து இட் இஸ் கோயிங் டு பி a big blessing for plenty of educators, teachers, parents and kids. ஸோ கான்ஃபிடென்ட்டான ஒரு குழந்தை கம்யூனிட்டியை வந்து நம்ம எல்லோரும் சேர்ந்து உருவாக்கலாம். தேங்க்யூ வெரி மச்.